வணக்கம். வெல்கம் டு ஒளிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். திடீரென்று பலமாய் காற்று வீச, அதைத் தொடர்ந்து மழையும் கனமாய் கீழிறங்கியது. படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஜன்னல் அருகில் வந்தான் சங்கரன். வானத்திற்கும் பூமிக்கும் பாலம் கட்டினாற்போல் நெருக்கி அடித்த கம்பிச் சரங்களாய் இறங்கிய மழைச் சரங்கள் மின்னல் ஒளிப்பட்டு வெள்ளி கம்பிகளாய் ஜொலித்த அழகை சற்று நேரம் வேடிக்கை பார்த்தான். மழை அற்புதமான விஷயம், சுகமான விஷயம். சங்கரனுக்கு மழை என்றால் மிகவும் பிடிக்கும். மழையில் நனைவது இன்னும் பிடிக்கும். அதிலும் கிராமத்தில் பெய்யும் மழை என்றால் இன்னும் பிடிக்கும். கிராமத்து மழை சுத்தமான மழை, பட்டணத்து மழை அமில மழை. அவன் இப்போது இருப்பது ஒரு கிராமம்தான். சங்கரன் சந்தோஷமாக மழையில் நனைய தயாரானான். மொட்டை மாடியின் ஒரு அறையில் அவன் தங்கியிருந்தான். கதவை திறந்தால் கொட்டும் மழை விழும் திறந்த வெளிப்பகுதிதான். சங்கரன் மேல் சட்டையை கழற்றிவிட்டு கீழே அணிந்திருந்த பர்முடாசுடன் அறையை விட்டு வெளியில் வந்து தளத்தின் நடுவில் நின்றான். மழை ஊசியாய் மேலே விழுந்தது. சின்ன குழந்தையாக மாறி விட்டாற்போல் இருந்தது. அம்மா இருந்தால் நனைய விடமாட்டாள். அம்மாவுக்கு எல்லாவற்றிற்கும் பயம். விபரீத கற்பனைகளும் அதிகம். நச்சென்று ஒரே ஒரு முறை அவன் தும்மிவிட்டால் போதும், அவள் கற்பனை மயம் பரபரவென்று விரியும். தும்மல் இருமலாகி, இருமல் சளியாகி, சளி டிபி வரை போய் உயிரையே எடுத்துவிட்டதாக கற்பனை செய்து கொண்டு பதறிப்போவாள். ஒரு பாட்டில் விக்ஸை தடவி அவன் மூக்கையும் தொண்டையையும் முதுகையும் ஒரு வழி பண்ணி விடுவாள். சீரகம் போட்டு காய்ச்சின வெந்நீர்தான் அவன் கண்டிப்பாக குடிக்க வேண்டும். சீதளம் ஏற்படுத்தும் காய்கறிகளுக்கும் தடை விதித்து விடுவாள். மொத்தத்தில் சங்கரன் தும்மல் வந்தால் கூட அம்மாவுக்கு எதிரில் தும்ம மாட்டான். உடம்பில் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் அவளிடம் தப்பி தவறி கூட சொல்லிவிட மாட்டான். 3 பெண்களுக்கு பின் பிறந்த ஆண் குழந்தை என்பதால் இந்த அதீத பாசமா என்று தெரியவில்லை. அதற்கென்று அக்காக்களிடம் அன்பில்லாமல் இல்லை. அதென்ன, அவன் மட்டும் அப்படி உசத்தி? சங்கரனை விட 18 மாதம் பெரியவளான கடைசி அக்கா மூக்கு சிவக்க அம்மாவிடம் ஆதங்கமாய் கேட்பாள். அம்மா பதில் சொல்லாமல் அவள் தலை தடவி சிரிப்பாள். அது அப்படித்தான் என்பாள். இது ஒரு பதிலா? அக்கா பொறுமுவாள். சங்கரன் பெருமூச்சு விட்டான். ஏன் தம்பி இப்படி மழையில நனைஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? சங்கரன் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தான். வீட்டுக்காரம்மாள் நின்றிருந்தாள். சும்மாதான், ஆசையா இருந்தது. புது மழை தம்பி, எதுனா உடம்புக்கு வந்தா என்ன செய்வ? ஒத்தைக்கு இருக்கிற புள்ள. நீங்க தான் இருக்கீங்களே எங்க அம்மா மாதிரி. அவன் சொல்ல வீட்டுக்காரம்மாளின் முகம் மத்தாப்பாய் மலர்ந்தது. நான் இருக்கந்தா, அதுக்காக மழையில நனையணுமா? உள்ள போ தம்பி, இந்தா இதையும் வாங்கிட்டு போ. என்னது? ஆத்து மீனை வறுத்து கொண்டாந்துருக்க. மழைக்கு அதுக்கும் சாப்பிட நல்லா இருக்கும். ஐயோ, நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். பிடிக்காதா? இல்ல, நான் சைவம், பிராமண குடும்பம். ஐயர் வீட்டு புள்ளையா? அடராமா. வீட்டுக்காரம்மா தலையில் அடித்து கொண்டு சிரித்தாள். ஏன் தம்பி, நெஞ்சில நூல் எதுவும் போடலையே, ஐயர் வீட்டு பிள்ளைன்ற? அது இன்னும் போடல. அப்படியா? மன்னிச்சிடு தம்பி, நீ யாருன்னு தெரியாம கொண்டாந்துட்டேன். பரவாயில்ல, நான் வந்து 2 நாள் தானே ஆறது. உங்களுக்கு எப்படி தெரியும்? மாடிக்கு ஒரு பையன் குடி வரான்னு சொன்னாங்க அவங்க. யாரு என்னன்னெல்லாம் கேள்வி கேட்டு பழக்கம் இல்ல. அவங்க எது செஞ்சாலும் எதிர்த்ததில்ல. அப்படியே பழகிட்டேன். அது சரி தம்பி, ஐயர் பிள்ளைன்ற, அப்புறம் எப்படி இங்க வந்த? நாங்க கறிமீன் சாப்பிடுவோம்னு உனக்கு தெரியாதா? தெரியும், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இந்த மொட்டை மாடியும் இந்த அறையும் எனக்கு பிடிச்சிருந்தது. சௌகரியமா தோணித்து, அதான் வந்துட்டேன். இங்கேயே எத்தனை ஐயர் வீடுங்க இருக்கு. இதை விட நல்லா கூட இருக்குமே. அது என்னமோ, நான் முதல்ல பார்த்த வீடு இதுதான். இதுவே மனசுக்கு பிடிச்சதும். அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். தம்பிக்கு என்ன உத்தியோகம்? உங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டரா சேர்ந்து 2 நாள் ஆச்சு. அடே அப்பா, பெரிய உத்தியோகம்தான். சங்கரன் சிரித்தான். நான் வரேன் தம்பி. சாப்பாடு தவிர வேற எது வேணாலும் எப்ப வேணாலும் கூச்சப்படாம கேளு. ஆமா, இந்த வீட்ல நீங்க 2 பேர் தானா? 2 பொண்ண கட்டி கொடுத்தாச்சு. ஒரு பையன் என்ஜினியருக்கு படிச்சுட்டு பட்டணத்துல வேலையா இருக்கான். இப்பதான் அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. மருமவ முழுகாம இருக்கான்னு கடுதாசி வந்திருக்கு.
வாய்க்கு ருசியா அத்தை இத்த ஆக்கி போடலாம்னு பார்த்தா எங்கேயோல இருக்காங்க. இவங்கள விட்டுட்டு என்னால அங்கேயும் போய் எதுவும் செய்ய வழி இல்ல. பசங்களுக்கும் லீவு கிடைக்கலன்னு இங்க வரமாட்டேங்கிறாங்க. என்னவோ போ தம்பி. மருமவ மசக்கைக்கு மாமியார்காரி நான் தான் வக்கணையா ஆக்கி தின்னுகிட்டு இருக்கேன். சங்கரனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. வீட்டுக்காரம்மாள் மீன் வறுவலோடு போய்விட்டாள். மழையின் வீரியம் குறைந்து தூறலாய் சிரித்திருந்தது. சங்கரன் உள்ளே வந்து ஈர உடையை மாற்றிக்கொண்டு தலையை துவட்டினான். இந்நேரம் அம்மா என்ன செய்து கொண்டிருப்பாள்? அவனைத் தவிர அம்மா யாரோடும் அதிகம் பேச மாட்டாள். முக்கியமாய் அப்பாவும் அம்மாவும் பேசி அவன் பார்த்ததே இல்லை எனலாம். அவர்களுக்குள் சண்டை பூசலும் இருக்கவில்லை. பின் ஏன் பேசுவதில்லை என்பது புரியாத புதிர். அப்பாட்ட நீ பேசவே மாட்டியாமா? பல முறை இந்த கேள்வியை அம்மாவிடம் கேட்டிருக்கிறான் அவன். அம்மா வழக்கம் போல இதழ் பிரியாமல் சிரிப்பாள். அதெல்லாம் இல்லையே என்பாள். நீ பேசி நான் பார்த்ததே இல்லையே. பேச ஏதாவது இருந்தா தானே? ஏன் ஏதாவது பேசுறது? எத்தனை விஷயம் இருக்கு பேச? இப்படியே பழகியாச்சு. திடீர்னு பேச முடியாது. நாங்க இப்படித்தான். நீ போய் படி. இல்ல விளையாடுறதுன்னா விளையாடு. அம்மா அவன் வாயை அடைத்து அனுப்பி விடுவாள். பேசாமல் எப்படி ஒரு புருஷன் பெண்டாட்டியால் குடும்பம் நடத்த முடியும் என்பது இன்று வரை அவளுக்கு அவனுக்கு புரியவில்லை. அம்மாவுக்கு அவன் மீது அதீத பாசம் என்றால் அப்பாவுக்கு பெண்கள் மீதுதான் அதீத அன்பு. சங்கரனை அவர் தூக்கி கொஞ்சியதாய் அவனுக்கு நினைவில்லை. திட்டியதுமில்லை, கொஞ்சியதுமில்லை. அவன் பள்ளி படிப்பில் இருந்து கல்லூரி படிப்பு வரை எதிலும் அவர் தலையிட்டதில்லை. எதற்கும் உடன் வந்ததில்லை. அம்மாதான் ஸ்கூலில் சேர்த்தாள். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் முதல் கொண்டு அம்மாதான் கையெழுத்திட்டு தருவாள். கேட்டால் அப்பாவை இதற்கெல்லாம் போய் எதற்கு தொந்தரவு பண்ணணும்? அவருக்கு வேலை ஜாஸ்தி. அதான் நான் போட்டேன் என்பாள். காலையில் போனால் இரவுதான் வீடு திரும்புவார் அப்பா. இருந்தாலும் வீட்டுக்கு எந்த குறையும் வைத்ததில்லை. நல்ல துணிமணிகள், நல்ல சாப்பாடு, எதற்கும் குறைவில்லை. இருப்பினும் சங்கரனுக்கு தன் வீடு வினோதமாயிருந்தது. வீட்டில் கலகலப்பு என்றால் அது அக்காக்களும் அவனும் பேசுவதும் சண்டையிட்டுக் கொள்வதாலும் மட்டும்தான். அக்காக்களை சீண்டுவதும் வம்பு கிழப்பதிலும் சங்கரனுக்கு அலாதி இன்பம். அம்மா செல்லம் என்பதாலும் அப்பா பெரும்பாலும் வீட்டில் இருக்க மாட்டார் என்பதாலும் இன்னும் குஷியாக அவர்களை வம்புக்கு இழுப்பான். இவர்கள் 4 பேரும் செய்யும் கலாட்டாவால் அம்மா அப்பா பேசிக்கொள்ளாத விஷயம் பெரிதாய் தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். நாளடைவில் அது பழகிப்போன ஒன்றாகிவிட்டது. சங்கரனுக்கு ரயில்வேயில் வேலை கிடைத்ததென கோடியில் ஏதோ ஒரு சின்ன ஸ்டேஷனில் அவன் வேலையில் சேர உத்தரவு வந்ததும் அம்மாவின் முகம் வாடிப் போயிற்று. அப்பாவின் முகம் ஒரு உணர்ச்சியும் காட்டவில்லை. சேர வேண்டாம்டா, வேற வேலை பாரு என்றாள் அம்மா. சேருவதும் சேராததும் உன் இஷ்டம் என்பது போலிருந்தார் அப்பா. இவ்ளோ நல்ல வேலையை யாராச்சும் வேண்டாம்னு விடுவாளா? முதல்ல போய் சேரு. அப்புறம் டிரான்ஸ்ஃபர் கேட்டு கிட்டக்க எங்கேயாவது வாங்கிக்கலாம். கல்யாணமாகிவிட்ட முதல் 2 அக்காக்களின் அட்வைஸ் இது. சங்கரன் வேலையில் சேருவது என்று முடிவெடுத்தான். அம்மாவின் முகம் சுருங்கி போயிற்று. உனக்கு துணையா உங்க அம்மாவை வேணா கூட்டிட்டு போய் வச்சுக்கோ. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டாம் அப்பா சொன்னார். அது சரி, அம்மா என்னோட வந்துட்டா நீங்க என்ன செய்வேள் சாப்பாட்டுக்கு? ஏன் பரிமளா சமைக்கிறா? அவளுக்கு சமையல் தெரியாதா என்ன? ஏமா என்னோட வந்துடுறியா? சங்கரன் கேட்க அம்மா அவசரமாய் மறுத்தாள். நான் எங்கேயும் வரல. நீ போறதா இருந்தா போ. சங்கரன் தனிமையில் அம்மாவை சீண்டினான். ஏமா அப்பாவும் நீயும் பேசிக்கிறதும் இல்ல. பேசாம என்னோட வந்துட வேண்டியது தானே? வாயை மூடிண்டு போடா. பேசாட்டா ஆசை இல்லைன்னு அர்த்தமா? அவரை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். சங்கரன் அம்மாவை வினோதமாக பார்த்தான். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டு தன் அறைக்கு வந்து உட்கார்ந்தான் சங்கரன். அன்றைய தபாலில் வந்திருந்த கடிதங்களில் அவன் பெயருக்கும் ஒன்று வந்திருந்தது. பரிமளாவின் கையெழுத்து. உன் கடிதம் கிடைத்தது சங்கரா. உனக்கு பிடித்தபடி வீடு கிடைத்ததில் சந்தோஷம். சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய்? அங்கே மெஸ் ஏதாவது இருக்கிறதா? அப்படி எதுவும் இல்லையெனில் யாருடைய வீட்டிலாவது பழக்கப்படுத்திக் கொண்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளப்பார். பணம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லை. உன் வேலை எப்படி இருக்கிறது? பொழுது எப்படி போகிறது? நீ போனதும் அம்மாதான் மிகவும் சோர்ந்து விட்டாள். எப்போதும் உன் கவலைதான். நீ சாப்பிட்டாயா என்ற கவலையிலேயே அவள் சரியாய் சாப்பிடுவதில்லை.
வீட்டில் சுத்தமாய் பேச்சு சத்தமே இல்லை. என் பாடுதான் திண்டாட்டமாக இருக்கிறது. சத்தமே இல்லாத வீட்டில் எப்படி இருக்க முடியும்? பெண்ணாய் பிறந்து விட்டதாலேயே எங்களுக்கு சுதந்திரமும் கம்மியாகிவிட்டது. காலையில் போனால் பின் இரவில் வரும் அப்பா, அடுக்களையோடு இரண்டர கலந்துவிட்ட அம்மா, வாயிருந்தும் வார்த்தைகள் இருந்தும் பேச ஆளில்லாமல் ஊமையாகிவிட்டேன் நான். மொத்தத்தில் வாழ்க்கை எனக்கு அலுத்து விட்டது. சங்கரா, வீடு பிடிக்கவில்லை. கடிதங்களின் மூலம் நீயாவது பேசுவாய் என்று நினைக்கிறேன். எனவே அடிக்கடி கடிதம் போடு. எதையாவது எழுது. அதை படித்தாவது பொழுது போக்குகிறேன். பரிமளாவின் கடிதத்தில் மெல்லிய சோகம் இழையோடி இருந்தது. சங்கரன் அவளுக்காக வருந்தினான். கிழக்கும் மேற்குமாய் மௌனமாய் நிற்கும் அப்பா அம்மாவுக்கு நடுவில் 26 வயதுக்கு கல்யாணமும் குதிராமல் கனவுகளோடு காத்திருக்கும் அக்கா இருப்பது மிகவும் கஷ்டம்தான் என்பது புரிந்தது. பெரிய அக்காவுக்கும் அடுத்த அக்காவுக்கும் சீக்கிரமே கல்யாண யோகம் வந்து விட்டார் போல் பரிமளாவுக்கு வரவில்லை. இத்தனைக்கும் முதல் 2 பேரை விட இவள் நல்ல நிறமும் அழகும் கூட. எம்.ஏ. தமிழ் இலக்கியம் படித்தவள். பெண்கள் வேலைக்கு போவதில் அப்பாவுக்கு சம்மதம் இல்லை. வீட்டில் பத்திரிகைகள் நிறைய வாங்கி போட்டார். படித்து பொழுதை போக்கிக் கொள்ள என்பது போல. பரிமளாவுக்கு மும்முரமாய் வரன் தேடிக் கொண்டிருக்கிறார். அவள் ஜாதகத்தில் என்ன தோஷமோ எந்த இடமும் லேசில் சேரவில்லை. எவ்வளவு நேரம்தான் அவளும் பத்திரிகை படித்து பொழுதை போக்குவாள்? பாவம். சங்கரன் வாரத்திற்கு 2 கடிதமாவது அவளுக்கு எழுத வேண்டும் என்று நினைத்தான். வாசலில் நிழலாட நிமிர்ந்தான். வீட்டுக்காரர் அன்புலிங்கம் தான் நின்றிருந்தார். வாங்க, என்ன இவ்ளோ தூரம்? தம்பி ஐயர் வீட்டு பிள்ளைன்னு தெரியாது, இப்பதான் தெரிஞ்சது. அதுக்கு என்ன? இல்ல, நாங்க அசைவம், நீங்க ஐயர்னு தெரிஞ்சா ஊர்ல இருக்கிற உங்களைத்தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலையே. அதுக்கில்ல தம்பி, உங்களுக்கு வேணும்னா அக்ரஹாரத்துல ஒரு வீடு பார்த்து தந்துடவா? அங்க தைலாம்பா மாமின்னு ஒருத்தர் இருக்காங்க. ரொம்ப சிரமப்படுறவங்க. ஊர் விட்டு ஊர் வந்து தனியா தங்கி இருக்கிற உன்ன மாதிரி இன்னும் 7, 8 பேர் அவங்க வீட்டில தான் பணம் கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுக்கு வேணா ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா தங்குறது உங்க வீட்டில தான். அப்படி என்ன தம்பி நம்ம வீட்டில கண்டுட்டீங்க? என் மனசுக்கு பிடிச்சாப்புல இருக்கு. மாடியும் நான் இருக்கிற அறையும். அன்புலிங்கம் சிரித்து கொண்டே கிளம்பினார். மறுநாள் அவரே தைலா மாமிக்கு அவனை அறிமுகப்படுத்தி சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்தார். கேரியர் அனுப்பணுமா இல்ல இங்கே வந்து சாப்பிடுவேளா? இங்கேயே வந்துடுவார். தம்பியும் உங்களவங்க தான். அப்படியா? தோப்பனார் என்ன பண்றார்? சென்னையில் அரசாங்க அதிகாரியா இருக்கார். கூட பிறந்தவா? 3 சகோதரிகள். 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுத்தோ. கடைசி அக்காக்கு பார்த்துன்னு இருக்கா. உங்களுக்கு ஆயிடுத்தோ? அக்காக்கு ஆகாம எப்படி எனக்கு? அதானே, நான் ஒரு முட்டாள். சரி, நாளையில இருந்து சாப்பிட வந்துடுங்கோ. மாமிக்கு யாரும் இல்லையா? திரும்பி வரும் வழியில் மாமியை பற்றி கேட்டான். ஏன் இல்லாம, 2 பிள்ளைகள் பீமசேனன் மாதிரி உண்டு. ஆனா என்ன பிரயோஜனம்? பெண்டாட்டி தலைப்பு தான் அவங்களுக்கு சொர்க்கம். இது இந்த மாமிக்கு ரோஷம் அதிகம். போங்கடான்னுட்டு தானே தன் காலில் நிக்க பழகிட்டாங்க. ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணத்துக்கு அவளை கட்டி கொடுக்கத்தான் இத்தனை பாடு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. பிறவியே பெரிய பிரச்சனை தானே தம்பி. அதுக்குத்தான் பாவம் செய்யாதடா மனுஷா, மீண்டும் மீண்டும் பிறந்து பாடுபடுவேன்னு மகான்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா யாரு கேட்குறாங்க சொல்லுங்க? பேப்பர் எடுத்து பிரிச்சா வெட்டு குத்து, கொலை, ஜாதி கலவரம். மக்கள் ஒத்துமையா இருந்தா கூட இந்த பாழா போன அரசியல்வாதிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஊர் 2 பட்டாத்தான் அந்த கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்ட வருவானுங்க. என்னங்க இவ்வளோ வெறுப்பு? பின்ன என்னங்க தம்பி, நம் நாடு இப்ப சரியான பாதையிலா போயிட்டு இருக்கு? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏதாவது ஒரு கலவரம். மதத்தின் இனத்தின் பேரால, ஜாதியின் பேராலன்னு மனுஷங்க ஒருத்தை ஒருத்தர் கொன்னுகிட்டு பாரத மாதாவை ரத்தத்திலேயே குளிப்பாட்டிடுவாங்க போல இருக்கு. இவங்க ரத்தாபிஷேகம் பண்ண பாரத மாதா என்ன ரத்த காளியா? நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறீங்க? யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம தான். வேற யாரு? ஜப்பான்ல இருந்து ஒரு பெரிய ஆளு நம்ம இந்தியாவை பத்தி எழுத, இந்தியாவுக்கு ஒருத்தன் அவர்கிட்ட அதெப்படிங்க அணுகுண்டு வீசி அழிஞ்சும் கூட இன்னைக்கு இந்த உலகத்திலேயே நம்பர் 1 நாடா வளர்ந்தீங்க. இந்த மாதிரி ஏன் எங்க இந்தியாவால உயர முடியலைன்னு கேட்டானாம். அதுக்கு அவர் சொன்னாராம், நீங்க சொல்றது சரிதான். உங்க நாட்டுல எல்லா வளமும் இருக்கு. உங்களோட ஒப்பிட்டா எங்க நாடு அளவுலயும் சரி வளத்திலையும் சரி குறைச்சல் தான்னு சொன்னானாம்.
அப்புறம் எப்படிங்க இப்படி முன்னேறிடுச்சு உங்க நாடுன்னு கேட்டானாம் நம்ம ஆளு. அதுக்கு அவர், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நாங்க முன்னேறினதுக்கு காரணம் சொல்றதை விட, நீங்க ஏன் முன்னேற முடியலைங்கிறதுக்கு வேணா காரணம் சொல்றேன்னாராம். என்ன காரணம்னு இவன் கேட்க, நாங்க உங்கள மாதிரி எங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அரசியல்வாதிங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு சும்மா இருக்கிறதில்ல. நாங்களே தீர்த்துக்குவோம் அப்படின்னாராம். ரொம்ப கரெக்ட் தம்பி. இந்த வார்த்தைக்கு நாம நாக்க பிடுங்கிக்கணும். பேசியபடியே வீடு வந்து சேர்ந்தார்கள். நாட்டை பற்றி தனக்கிருந்த அதே கவலை அவருக்கும் இருந்தது. அவனை வியப்பில் ஆழ்த்தியது. அவரோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியது. நேரம் கிடைத்த போதெல்லாம் அவரோடு அமர்ந்து நாட்டு நடப்புகளை விவாதித்தான். நாட்டு நடப்புகள் மட்டுமல்லாத இலக்கியம் பற்றி கூட அவர் ஆழமாய் பேசினார். கம்ப ராமாயண பாடல்களை பிழையின்றி மேற்கோள் காட்டி அவர் பேசிய போது வியந்து போனான் சங்கரன். அடே அப்பா என்று அவரது திறமையை பாராட்டினான். கம்பெனியில் இருந்து திடீரென்று ஷேக்ஸ்பியருக்கு தாவி ஷேக்ஸ்பியரின் வரிகளையும் மிக அழகான ஆங்கிலத்தில் சொல்லிய போது சங்கரன் மூக்கின் மீது விரல் வைத்தான். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி தான். ஏன்? எங்க இந்த இவ்ளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் வீட்டுக்குள்ளேயே கூட உலகத்தை கொண்டாந்து வச்சு தெரிஞ்சுக்கலாம் தம்பி. தோ அந்த ரூமை ரூம் என்ன ரூம்னு நினைக்கிறீங்க? அம்புட்டும் புஸ்தகங்க தான். ஆயிரக்கணக்கில் இருக்கும். போய் பாருங்க. உங்களுக்கு வேணுன்ற புஸ்தகம் கூட இருக்கும். அவர் சொன்ன அறைக்குள் நுழைந்த சங்கரன் ஒரு வினாடி மலைத்துப் போனான். இத்தனை புத்தகங்களா என்று பிரமித்தான். அது சாதாரண அறை அல்ல. பொக்கிஷ அறை. புத்தகங்கள், நல்ல சிநேகிதர்கள். எவ்வளவுக்கெவ்வளவு நல்ல புத்தகங்களை சேகரிக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு அறிவு வளரக்கூடும் என்று எங்கோ படித்த வரிகள் நினைவுக்கு வந்தது. வீட்டுக்காரர் மீதிருந்த மரியாதை இன்னும் பல மடங்கு உயர்ந்தது. அவருக்கு முன்னால் தான் ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. என்ன தம்பி நின்னுட்டீங்க? வேணுங்கிற புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் படிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி புக் பிடிக்கும்னு சொல்லுங்க. நானே எடுத்து தரேன். சங்கரன் காரல் மார்க்ஸின் மூலதனமும் தகழியின் 2 மொழிபெயர்ப்பு நாவல்களும் எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தான். விளையாட்டு போல் வேலையில் சேர்ந்து 6 மாதம் மிக விரைவாய் ஓடிவிட்டது. தைலா மாமி வாங்கிய காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் சமைத்து போட்டதில் சங்கரன் உடம்பு சற்று பூசினார் போல பளபளத்தது. தாமிரவருணியின் கிளை நதியொன்று அந்த ஊரின் ஓரத்தில் ஓடிக்கொண்டிருந்ததால் தினமும் ஆற்றில் குளியல், அதைத் தொடர்ந்து சற்று நேரம் தியானம், பிறகு கரையோரம் இருக்கும் கோயிலில் தெய்வ தரிசனம், வரும் வழியில் தைலா மாமி வீட்டில் காலை டிஃபன், பிறகு டியூட்டி, ஓய்வு நேரத்தில் புத்தகம் என்று நாட்கள் மிக அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் சென்று கொண்டிருந்தது. அம்மாவின் கடிதங்களில் கவலையும் உபதேசமும் தூக்கலாய் தெரிய, பரிமளாவின் கடிதங்களில் அவளது ஏக்கங்கள் தெரிந்தன. கல்யாணம் செய்யாவிட்டால் போகிறது, வேலைக்காவது அனுப்பினால் என்ன தேய்ந்து விடும் என்று தெரியவில்லை. நீ 1000 தான் மறுத்தாலும் இந்த உலகம் ஆண் ஆதிக்க உலகம்தான் சங்கரா. உனக்குள்ளும் கூட அது ஒளிந்திருந்து ஒரு நாள் வெளிப்படும் பார். சங்கரனுக்கு சிரிப்பு வந்தது. அப்பா ஒருவரை வைத்து ஒட்டுமொத்த ஆண்களையும் சாடுவது அவனுக்கு நியாயமாகப்படவில்லை. பரிமளாவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல ஆண் கணவனாக அமைய வேண்டிக் கொண்டான். லீவு கிடைத்தால் ஊருக்கு ஒரு முறை வந்துவிட்டு போகும்படி ஒவ்வொரு கடிதத்திலும் மறக்காமல் எழுதி கொண்டிருந்தாள் அம்மா. மாச கடைசியில் வருவதாக அம்மாவுக்கு கடிதமும் எழுதி போட்டான். என்ன தம்பி, இன்னைக்கு டியூட்டி இல்லையா? பின்னால் வீட்டுக்கார் அம்மாவின் குரல் கேட்க, வாங்கம்மா என்றான். இன்னைக்கு நைட் ஷிஃப்ட். அப்போ ஒரு உதவி செய் தம்பி, இந்த கடிதாசிய படிச்சு சொல்லு. புரியாத இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. அவரும் வீட்டில் இல்ல. கடிதாசியில என்ன அவசர செய்தி இருக்கோ தெரியலையே. சங்கரன் கடிதத்தை வாங்கி மனசுக்குள் படித்தான். பிறகு விவரத்தை சொன்னான். உங்க 2வது பொண்ணோட கணவர் மிலிட்ரியில இருக்காரா? ஆமா. அவரா கடிதாசி போட்டிருக்கார்? அவர்தான் இந்த மாச கடைசியில லீவு கிடைச்சிருக்காம், வராராம், ஏற்பாடுகளை செய்யலாம்னு சொல்லி இருக்கார். நல்ல செய்தி சொன்ன தம்பி. ஆத்தங்கரி பிள்ளையாருக்கு உடனே கொழுக்கட்டை படைக்கணும். மாப்பிள்ளை வராருன்னா பிள்ளையாருக்கு கொழுக்கட்டையா? சரிதான். அதென்ன அப்படி கேட்டுட்ட தம்பி? கல்யாணமாகி 6 மாசம் ஆகியும் இன்னும் ராத்திரி கழியலையே பெண்ணுக்குன்னு நாங்க படுற கவலை யாருக்கு தெரியும்? சங்கரன் திகைப்போடு பார்த்தான். என்ன சொல்றீங்க? ஏன் இவ்வளோ நாளா? அதை ஏன் கேட்குற தம்பி? கல்யாணத்தன்னைக்கே மாப்பிள்ளைக்கு உடனே வர சொல்லி தந்தி வந்துடுச்சு. எல்லையில ஏதோ பிரச்சனைன்னு பேசிக்கிட்டாங்க.
தாலி கட்டின கையோட மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. பொண்ணை ஒத்தையில கொண்டு போய் மாமியார் வீட்டுல விட்டுட்டு வந்தோம். 6 மாசமாக போகுது. இப்பதான் லீவு கிடைக்குது மாப்பிள்ளைக்கு. மாமனார் மாமியாருக்கு சமைச்சு போட்டு பாத பூஜை பண்ணணும். 6 மாசம்னு என் பொண்ணை எவன் வாழ்த்தி வச்சுட்டு போனானோ. நானும் 6 மாசமா வேண்டாத தெய்வம் இல்ல. தோட்டம் முழுக்க பூவா பூத்து கொட்டுது. என் பொண்ணு தலையில வச்சு படுக்கையில தூவற நேரம் எப்ப சாமி வரும்னு தினமும் பிடுங்கிடுவேன் அந்த சாமியை. என் பிடுங்கல் தாங்கல போல இருக்கு. அது கண்ணை திறந்துடுச்சு. ஐயோ! எனக்கு சந்தோஷம் தாங்கல தம்பி. எம்புட்டு வேலை இருக்கு. 9 வகை இனிப்பு பண்ணணும். உறவுக்காரங்களுக்கு சொல்லி விருந்து வைக்கணும். சீர் கொண்டு வச்சு பொண்ணை கூட்டி ஆறணும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பட்டு ஜவுளி எடுக்கணும். மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கணும். அடேயப்பா! இவ்ளோ சடங்கா? பின்ன நீங்கள்லாம் செய்ய மாட்டீங்க? எங்களுது ரொம்ப சிம்பிள். கல்யாணத்தன்னைக்கு ராத்திரியே. எங்க வழக்கப்படி இதுவே பாதி கல்யாணம் மாதிரி தான் தம்பி. சரி நான் வரேன்ப்பா. வேலை கிடக்கு. வீட்டுக்காரம்மாள் போனதும் சங்கரன் சிரித்து கொண்டான். எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் தண்டோரா போட தேவையில்லையோ அதைத்தான் இவர்கள் அமர்க்களப்படுத்துகிறார்கள். பூ பெய்தும் சடங்கு, முதல் இரவு சடங்கு, பெண்களை முகம் சிவக்க செய்வதில் அப்படி என்ன இன்பமோ? யார் ஏற்படுத்தினார்கள் இந்த சடங்குகளை? நல்ல காலம் இந்த வீடு திமிலோகப்படும்போது, விருந்து கேளிக்கை என்று அமர்க்களப்படும்போது அவன் இங்கு இருக்க மாட்டான். அதே விடுமுறை நாட்களில்தான் அவனும் ஊருக்கு போகிறான். மாடி முழுக்க பந்தல் போட்டு கூட அவர்கள் விருந்து வைத்துக் கொள்ளலாம். சங்கரன் மணி என்ன என்று பார்த்தான். பேட்டரி தீர்ந்து விட்டது போலும். மணி 6லேயே நின்றிருந்தது. கை கடிகாரம் கீ கொடுக்காததால் நின்றிருந்தது. சங்கரன் கை கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு கீழே வந்தான். வீட்டு கடிகாரத்தை பார்த்து சரி செய்து கொள்ளலாம் என்று வீட்டுக்காரர் அப்போதுதான் வந்திருந்தார் போலும். வீட்டுக்காரம்மாள் மாப்பிள்ளை வரப்போகும் விஷயத்தை அவரிடம் சந்தோஷமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். என்ன சார், மாப்பிள்ளை வரப்போறாரா? வாங்க தம்பி, உட்காருங்க. ஆப்பம் சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு சைவம் தான், தேங்காய் பால் தான். கிழவி டேஸ்டா பண்ணுவா. சாப்பிட்டா போச்சு. நிசமாத்தான் சொல்றியா தம்பி? கொண்டாரவா? தாராளமா கொண்டாங்க. நான் சாப்பிட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே போறேனே. அசைவம் சாப்பிட்டு தான் பழக்கம் இல்லையே தவிர மத்தபடி உங்ககிட்ட எனக்கு என்ன தோஷம்? வீட்டுக்காரம்மா பரபரப்போடு உள்ளே சென்று சுத்தமான தட்டில் தும்பை பூ மாதிரி இருந்த 2 ஆப்பங்களை போட்டு ஒரு கிண்ணத்தில் தேங்காய் பாலும் கொண்டு வந்தாள். படு சுவையாக இருந்தது. இதுவரை ஆப்பம் சாப்பிட்டதில்லை. இட்லி, தோசை, சேவை, உப்மா, சப்பாத்தி, பூரி, பொங்கலை தவிர அவன் வீட்டில் வேறு டிஃபன் வகையறாவே செய்ததில்லை. இன்னும் 2 ஆப்பத்தை வீட்டுக்காரம்மாள் போட்டபோது மறுக்க தோன்றவில்லை. எங்க பொண்ணுங்களை பார்த்ததில்ல நீ. வீட்டுக்காரம்மா உள்அறை பீரோவில் இருந்து 2, 3 பெரிய ஆல்பங்களை சுமக்க மாட்டாமல் சுமந்து வந்தாள். இது பையனோட கல்யாண ஆல்பம். இது பெரிய பொண்ணுது. இது சின்ன பொண்ணு. நிதானமா பாரு. எல்லாரையும் யாரு யாருன்னு நான் சொல்றேன். சர்தா, இன்னைக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்களா இவகிட்ட? எங்க வீட்டு மூட்டை பூச்சி கொசு முதல் கொண்டு உங்களுக்கு காட்டிட்டு தான் விடுவா. சங்கரன் சிரித்தபடி ஆல்பத்தை புரட்டினான். வீட்டுக்காரம்மாள் அனைவரையும் புகைப்படத்தில் அவனுக்கு அறிமுகப்படுத்தினாள். இது என் பிள்ளை மருமக. இது என் பெரிய பொண்ணு மாப்பிள. இதுதான் இப்ப வரப்போற பொண்ணு மாப்பிள. இதற்கு மேல் அவள் சுட்டி காட்டிய யாரையும் புரியவும் இல்லை. பார்க்கும் ஆர்வமும் ஏற்படவில்லை. இந்தா கனகம், போதுமே. தம்பி ஏன் ஹிம்சை பண்ற? எடுத்து வை. அன்புலிங்கம் சொன்ன பிறகு ஆல்பங்களை எடுத்து கொண்டு போனாள். அப்புறம் தம்பி சொல்லுங்க, புக்கெல்லாம் படிச்சீங்களா? பிடிச்சிருந்துச்சா? அற்புதம்ங்க. எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. இன்னும் என்ன புக் வேணாலும் எடுத்துக்கங்க. என்ன கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்ல எல்லாருக்கும் படிக்கிற ஆர்வம் உண்டா? இல்ல நீங்க மட்டும்தான் படிப்பீங்களா? எல்லாரும் படிப்பன் தம்பி. பொண்ணுங்க 2ம் புத்தக புழு. இதை படி அதை படின்னு அதுங்க சின்ன வயசுல இருந்தே நான் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திட்டேன். குழந்தைகளுக்கு நல்ல நூல்களை அறிமுகப்படுத்த வேண்டியது பெத்தவங்க கடமைன்னு நான் நினைக்கிறேன். அம்புலி மாமால ஆரம்பிச்சு அவங்க வயசு வளர புத்தகங்களையும் மாத்தினேன். 13 வயசுல துப்பறியும் சாம்பு, 15 வயசுல பொன்னியின் செல்வன், 16 வயசுல டி ஜாரா, நாப்பா, புதுமை பித்தன், லாசாரான்னு ஒவ்வொருத்தர் எழுத்தா அறிமுகப்படுத்தினேன். கூடவே சத்திய சோதனை, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இந்திய பண்பாடும் நாகரீகமும் கலாச்சாரமும்னு பல விஷயங்களை அவங்களை படிக்க வச்சேன். அதோட தமிழ் ஆர்வத்தையும் அதிகரிச்சேன்.
புறநானூறு, அகநானூறு, பாரதியார், பாரதிதாசன், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், பெரிய புராணம் அத்தனையும் தெரியும். ஆச்சரியமா இருக்கு சார். அதிசயமாவும் இருக்கு. சங்கரன் நிஜமான வியப்போடு சொன்னான். சின்ன வயதில் இருந்து அவனும் புத்தகப் புழுதான். ஆனால் பயந்து பயந்துதான் படிக்க முடியும். அப்பாவுக்கு பாட புத்தகங்களைத் தவிர வேறு எந்த புத்தகமும் அவன் கையில் இருந்துவிடக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு முறை முறைத்துப் பார்ப்பார். வாய் திறந்து எதுவும் சொல்லாவிட்டாலும் அந்த முறைப்பிலேயே சங்கரன் தன் கையில் இருக்கும் புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு பாட புத்தகத்தை எடுத்துக் கொள்வான். மறுநாள் அந்த புத்தகம் சுக்கு நூறாய் கிழிந்து குப்பை தொட்டியில் போடப்பட்டிருக்கும். சங்கரன் அம்மாவிடம் கேட்பான். ஏமா, நான் தப்பான புக் எதுவும் படிக்கலையே. பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் தானே படிச்சேன். அதுல என்ன தப்பு? எதுக்கு கிழிச்சு போட்டார் அப்பா? அம்மா ஒரு வினாடி திணறி விட்டு அவனை சமாதானப்படுத்துவாள். அப்பாக்கு பாஞ்சாலிய பிடிக்காதுடா சங்கரா. ஏன்? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சொல்லுமா, பாஞ்சாலி சபதம் புரியும் போது நீ சொல்றது புரியாம போயிடுமா? ஏன் பிடிக்காதுன்னு சொல்லு. சில வெறுப்புக்கெல்லாம் காரணமே இருக்காதுடா சங்கரா. இனிமே அவர் எதிர்க்க எந்த புக்கும் படிக்க வேண்டாம், பாடத்தை தவிர. புரிஞ்சுதா? அப்பாக்கு ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாட்டை தவிர வேற கோட்பாடு பிடிக்காதாம்மா? 5 பேருக்கு ஒருத்தியா பாஞ்சாலி இருந்தாங்கிறதால தான் அவ கதை பிடிக்கலையா? அம்மா ஸ்தம்பித்து போனார் போல் அவனை பார்த்தாள். போடா போய் படி. பெரிய பேச்செல்லாம் பேசிண்டு அவனை விரட்டினாள். சிறியவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலாவிட்டால் பெரியவர்கள் தொடுக்கும் அஸ்திரம் இந்த மாதிரி விரட்டல்கள்தான். அதன் பிறகு அப்பாவுக்கு எதிரில் பாட புத்தகமும் அவருக்கு தெரியாமல் பல இலக்கியங்களும் பல வகையான பொது அறிவு புத்தகங்களும் சுயசரிதைகளும் படித்து தன் அறிவை வளர்த்து கொண்டான். சங்கரன் பெருமூச்சு விட்டான். பாஞ்சாலி சபதத்தை கிழித்து போட்ட அப்பாவை மட்டுமே பார்த்த கண்களுக்கு அறிவு களஞ்சியத்தையே பெண்களின் மடியில் போட்டு கரைத்து குடியுங்கள் எனும் தகப்பன் பிரமிப்பை ஏற்படுத்தினார். இப்படி ஒரு அப்பாவாக ஏன் தன் தகப்பன் இல்லை என்ற ஏக்கம் ஏற்பட்டது. உணவும் உடையும் செலவுக்கு பணமும் கொடுப்பதனால் மட்டும் ஒருவன் நல்ல தகப்பனாகி விட முடியும் என்றால் அப்பாவை எந்த குறையும் சொல்ல முடியாதுதான். ஆனால் அதற்கும் மீறி ஒரு தகப்பனுக்கு பல கடமைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று குழந்தைகளின் அறிவை பெருக்க ஒரு துணையாய் இருப்பது எனில் அப்பா அந்த கடமையை செய்யவில்லை. அதற்கான காரணமும் தெரியவில்லை. அதற்கு காரணம் என்று ஏதாவது இருக்கிறதா? அல்லது வெறும் பொறுப்பற்ற தனம்தான் காரணமா? அது அவருக்குத்தான் வெளிச்சம். சங்கரன் மாடிக்கு வந்து பத்திரிகைகளை வாசித்துவிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டான். பிறகு எழுந்து டியூட்டிக்கு கிளம்பினான். போகும் வழியில் தபால்காரர் அவனுக்கு ஒரு கடிதம் இருப்பதாக சொல்லி கொடுத்துவிட்டு போனார். தன் டியூட்டி ரூமுக்கு வந்து கடிதத்தை பிரித்தான். பரிமளா தான் எழுதியிருந்தாள். எனக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது சங்கரா. ஆனால் அப்பா போகக்கூடாது என்கிறார். அம்மா வழக்கம் போல மௌனம். எனக்கும் அப்பாவுக்கும் தகராறே வந்துவிட்டது. அதன் முடிவில் அவர் என்னை பளார் என்று அறைந்து விட்டார். ஒரு வினாடி நான் கதி கலங்கிவிட்டேன். அதுவரை உள்ளுக்குள் மறைத்து வைத்திருந்த பயம் தொண்டை குழியில் பந்தாய் அடைத்து கொண்டது. அவரை மீறி நான் படி இறங்க செல்வது கடினம் என்பது புரிந்தது. ஏன் இப்படி இருக்கிறார் அவர் என்று புரியவில்லை. யார் மீது கோபம் அவருக்கு? எல்லாவற்றிற்கும் மௌனம் சாதித்து அம்மா ஏன் இப்படி கழுத்தறுக்கிறாள்? குழந்தைகளுக்காக புருஷனிடம் வாதிடக்கூடாது என்று யார் சொன்னார்கள்? மொத்தத்தில் வெறுத்து விட்டது சங்கரா. எனக்கு மனிதர்கள் வேண்டும், சப்தம் வேண்டும், சிரிப்பு வேண்டும். உனக்கு எப்போது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அல்லது எனக்கு எப்போது திருமணமாகும்? இப்படி கேட்பதற்காக நான் நாணப்படவில்லை சங்கரா. இந்த அடைப்பில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாய் சுவாசிக்கும் ஆசை நாணத்தை வென்றுவிட்டது. நீ விடுப்பில் வந்து இருக்கப் போகும் 4-5 நாட்களாவது இந்த வீட்டில் பேச்சு சத்தம் கேட்கட்டும். முடிந்தால் அப்பாவிடம் நீயாவது எனக்காக பேசு. நான் வேலைக்கு போக ஏற்பாடு செய். வேறென்ன சொல்ல? சங்கரன் கடிதத்தை மடித்து வைத்துவிட்டு சாய்ந்து அமர்ந்தான். பரிமளாவை நினைக்கையில் பரிதாபமாகத்தான் இருந்தது. அப்பாவாவது அவன் சொல்லி கேட்பதாவது. பரிமளா அல்ப ஆசையில் கோரிக்கை வைக்கிறாள். அவளுக்கு நல்ல புருஷனாவது அமைய வேண்டும், அதுவும் சீக்கிரமே. சங்கரன் ஆற்றங்கரை பிள்ளையாருக்கு 108 குடம் நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதாய் வேண்டிக் கொண்டான். அதுதான் அவனுக்கு தெரியும். கொழுக்கட்டை பெண்கள் வேண்டிக் கொள்ளும் விஷயம். விடுமுறைக்கு இன்னும் 1 வாரம் இருந்தது. அம்மாவுக்கே இல்லாவிட்டாலும் பரிமளாவுக்காகவாவது போக வேண்டும் என்று நினைத்தான்.
வீட்டுக்கார் அம்மாளை பார்ப்பதே அரிதாயிற்று. காலில் சக்கரம் கட்டி கொண்டாற் போல் ஓடிக்கொண்டிருந்தாள். உறவுகளுக்கு மஞ்சள் தடவிய கடுதாசிகளை ஆள் வைத்து எழுதி போட்டாள். சடங்கு முடியும் வரை உபரி வேலைக்காக வீட்டில் 2 ஆள் போட்டிருந்தது. எப்போதும் ஒரு வாசம் வந்து கொண்டே இருந்தது. வெல்லப்பாகு மணம், தேங்காய் வறுபடு மணம், பால் சுண்டும் வாசம் என்று மாற்றி மாற்றி வந்த வாசனையில் மூக்கு திண்டாடி போயிற்று. சங்கரன் வியாழனன்று மதியம் ஊருக்கு கிளம்பினான். என்ன தம்பி சமயம் பார்த்து கிளம்புற பாத்தியா? ஒரு நாள் இருந்து என் பொண்ணு மாப்பிளைய பார்த்துட்டு போலாம் இல்ல? இன்னி ராத்திரி வண்டிக்கு அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஸ்டேஷன்ல இருந்து நாயனமும் தவிலும் வாசிச்சுக்கிட்டே பொண்ணு மாப்பிளைய வீடு வரை கூட்டி வருவோம். பார்க்க நல்லா இருக்கும். இருந்துட்டு நாளைக்கு வண்டிக்கு போகலாமே? கனகம்மா கெஞ்சினாள். இல்லம்மா, பொண்ணுக்காக நீங்க காத்துட்டு இருக்கா மாதிரி எனக்காக எங்க அம்மா காத்துட்டு இருப்பாங்க. மாப்பிள தான் 1 மாசம் இருப்பாருன்னீங்களே, வந்தப்புறம் பார்த்துட்டா போச்சு. நேரடியா பழக்கம் இல்லாட்டாலும் உங்க பசங்க எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. விசேஷங்கள் எல்லாம் சீரும் சிறப்புமா நடக்க என்னோட வாழ்த்துக்கள். சங்கரன் தன் சிறிய பிரீவ் கேஸோடு வீட்டுக்காரரிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்பினான். டவுன் பஸ் பிடித்து கன்னியாகுமரி போய் அங்கிருந்து ரயிலை பிடிக்க வேண்டும். அந்த ரயில் இதே ஸ்டேஷன் வழியாகத்தான் போகும் என்றாலும் இங்கு நிற்காது. சங்கரன் பிரீஃப் கேஸை ஒரு கல்லின் மீது வைத்துவிட்டு மற்றொரு கல்லின் மீது அமர்ந்து பஸ் வருகிறதா என்று பார்த்தான். பின்னால் நிழல் ஆடியது. கூடவே யாரோ சிரமம் சப்தமும் கேட்க திரும்பினான். புடவை தலைப்பை போர்த்தியபடி நின்றிருந்தாள் தைலா மாமி. என்ன மாமி, முன் பணம் ஏதாவது வேணுமா? சங்கரன் பர்ஸ் எடுக்க போனான். இல்ல, நான் வேற ஒரு விஷயமா வந்தேன். என்ன சொல்லுங்கோ. நீங்க தப்பா நினைக்கப்படாது. உனக்கு என்ன தைரியம்னு திட்டப்படாது. பீடிகை பலமா இருக்கிறத பார்த்தா விஷயம் பெருசா இருக்கும் போல இருக்கு. தைரியமா சொல்லுங்கோ. சங்கரன் சொல்ல மாமி தன் புடவை தலைப்போடு மறைத்து வைத்திருந்த அந்த வஸ்துவை வெளியில் எடுத்தாள். மஞ்சள் தடவிய முனைகளோடு 4ஆய் மடிக்கப்பட்ட ஒரு பழுப்பு நிற காகிதம். இது என் பொண்ணு துர்காவோட ஜாதகம். அவ ஜாதகப்படி அவ கல்யாணமாகிற வரைதான் கஷ்டப்படுவாளாம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஓஹோன்னு இருப்பாளாம். இவ கால் வைக்கிற வீட்டுல அஷ்டலட்சுமியும் இவளோட சேர்ந்து கால் வைப்பாளாம். 4-5 ஜோசியர் சொல்லிட்டா. 2 பிள்ளை எனக்கு இருக்கான்னு பேருதான். அவளுக்கு பதிலா வேலியில பிரண்டைய வளர்த்திருந்தா கூட அரிசி அப்பளம் இடுறதுக்கு உதவும். ஏதோ வாயை கட்டி வயித்த கட்டி பொண்ணுக்கு பதிலா பூவாவது கொடுக்கறாப்ல. இவளுக்குன்னு 4 காசும் கொஞ்சம் நகையும் பாத்திரமும் சேர்த்து வச்சிருக்கேன். நல்ல பொண்ணு அது. வாய் திறந்து ஒண்ணு வேணும்னு கேட்காது. மாடா உழைக்கும், மனுஷால மதிக்கும், உயிரா நினைக்கும். சங்கரன் மாமியையே பார்த்தான். இதையெல்லாம் மாமி எதற்கு தன்னிடம் சொல்கிறாள் என்று யோசித்தான். ஒருவேளை பட்டணத்தில் பெண்ணுக்கு ஏதாவது வரன் கிடைத்தால் பார்க்க செய்ய போகிறாளா? உங்களுக்கு தோணும், எதுக்குடா இத்தனையும் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன்னு. என்ன செய்ய, பெண்ணை பெத்துட்டனே. நல்ல பையன் யாரையாவது பார்த்துட்டா மனசு நப்பாசைப்படுறதே. சும்மா இருன்னு அதை அடக்க முடியறதோ? சும்மா இருந்தா என்ன காரியமாகும்? முயற்சி பண்ணி பார்த்துட்டு இல்ல வேண்டாம்னு விடணும். நீங்க பேசுறது ஒன்றும் புரியல மாமி. உங்களுக்கு என்ன வேணும்னு பளிச்சுன்னு சொல்லிடுங்களேன். பஸ் வர நேரமாச்சு. நீங்க என் மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்படுறேன். மாமி பளிச்சென்று சொல்லியே விட்டாள். சங்கரன் ஆணை அறைந்தாற் போல நின்றான். இமைக்காமல் மாமியை பார்த்தான். தப்பா நினைக்கப்படாது. எந்த தைரியத்துல கேட்கறான்னு கோபப்படக்கூடாது. கடவுள் எப்ப வேணா எதை வேணா நடத்தி வைக்கலாம். நடக்காதுன்னு நாமளா ஏன் நினைக்கணும்னு தான் ஒரு நம்பிக்கையோட ஜாதகத்தை கொண்டு வந்துட்டேன். ஊருக்கு போய் பெத்தவா கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுங்கோ. பிராப்தம் இருந்தா நடக்கட்டுமே. சங்கரன் திகைத்தான், தயங்கினான். இல்ல மாமி, எங்க அக்காக்கே இன்னும் கல்யாணம் ஆகல. தீவிரமா பார்த்துட்டு இருக்கா. அப்புறம்தான் ஏன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். நீங்க வேணா பாருங்கோ. இந்த ஜாதகத்தை கொண்டு போற நேரம் உங்க அக்காக்கு உடனே கல்யாணம் வரதா இல்லையான்னு. துர்காவோட ஜாதக விசேஷம் அப்படி. போற இடத்துக்கு நல்லது செய்யும். மறுக்காம வாங்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுங்கோ. பொருத்தம் பார்க்க சொல்லுங்கோ. மத்ததெல்லாம் பகவான் பார்த்துப்பார். மாமி அவன் கையில் ஜாதகத்தை திணித்த நேரம் ஹாரன் ஒலியோடு பஸ் வந்து நின்றது. நல்ல செய்தியோட திரும்பி வருவேள் பாருங்கோ. மாமி அவனை வழி அனுப்பி வைத்தாள். வெகு நேரம் திகைப்பு நீங்கவில்லை அவனுக்கு. மாமியை நினைத்தால் பாவமாகவும் இருந்தது. மாமியின் மனம் திறந்த பேச்சுக்கு பின்னே இருந்த பாசமும் பரிதவிப்பும் புரிந்தது. அவனுக்கு துர்காவை 1-2 முறை அவனும் பார்த்திருக்கிறான்.
கோதுமை நிறமும் அலையோடிய கூந்தலும் நீள்வட்ட முகமுமாய் பார்வைக்கு குறை சொல்ல முடியாத ஒருவித அழகுதான். மாமி சொல்வது போல அவள் சத்தம் போட்டு யாரிடமும் பேசி கேட்டதில்லை. 4 பேர் வந்து போகும் இடம் என்பதால் அதிகம் வெளியிலும் வரமாட்டாள். அடுக்களைக்குள் இருந்தபடியே அம்மாவுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடுப்பாள். மற்றபடி பரிமாறுவதோ மற்ற கொடுக்கல் வாங்கலோ எல்லாமே மாமிதான். வெளியில் வாசலில் கூட அதிகம் சென்று பார்த்ததில்லை. அம்மாவோடு கோயிலுக்கு போவதுண்டு, காய்கறி வாங்க செல்வதுண்டு. அப்போது கூட முகத்தில் எப்போதும் போல் அதே எண்ணெய் பளபளப்பும் சின்ன சாந்து பொட்டும் தவிர வேறு எந்த அலங்காரமும் இருக்காது. மொத்தத்தில் துர்கா நல்ல பெண் என்பதில் சந்தேகமில்லை. இருந்தாலும் மாமியின் விருப்பம் நிறைவேறுமா என்பது ஆண்டவனுக்கு மட்டுமே வெளிச்சம். சங்கரன் துர்காவின் ஜாதகத்தை லெதர் பேக்கில் பக்கவாட்டு பையில் வைத்தான். ஜன்னல் காற்று முகத்தில் சில்லிட்டு மோதியது. ஓடி மறைந்த பசுமை காட்சிகளை ரசித்தபடி சாய்ந்து அமர்ந்தான். இயற்கையின் அழகுக்கு ஈடாய் இந்த பூமியில் வேறு ஏதேனும் இருக்கிறதா என்று வியந்தான். இறைவனின் ரசனையும் நுணுக்கமும் ஒவ்வொன்றிலும் தெரிந்தது. மிளகு கொடிகளும் காய்த்து தொங்கிய பலா மரங்களும் தென்னந்தோப்புகளும் பச்சை வயல்களும் சலசலத்த ஓடைகளும் நதிகளும் அவற்றின் பின்னணியில் பசுமை போர்த்திய மலை தொடருமாய் மாறி மாறி தொடர்ந்த காட்சிகளை கண்களால் அள்ளி விழுங்கினான். திகட்டல் என்பது கண்களுக்கு மட்டும் இல்லை போலும். அதிலும் இயற்கை எவருக்கும் திகட்டி போவதில்லை. மறுநாள் சென்ட்ரலில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு வந்தான். ஆட்டோ சத்தம் கேட்டு அக்கா அறக்க பறக்க ஓடி வந்தாள். பின்னாலேயே அம்மா. அவன் தலையை கண்டதும் உயிர் வந்தார் போல மலர்ந்தார்கள். அப்பாவை காணவில்லை. சங்கரன் கன்னியாகுமரியில் இருந்து வாங்கி வந்த பலாப்பழத்தையும் சிப்ஸ் பார்சலையும் இறக்கி அக்காவிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பினான். பிறகு திரும்பி அம்மாவை பார்த்து சிரித்தான். எப்படிம்மா இருக்க? நீ எப்படி இருக்க? நீயே சொல்ல. எப்படி இருக்க? ஒரு சுத்து பருமனாயிருக்க இல்ல? அதெல்லாம் இல்ல, இளைச்சாப்புல தான் இருக்கு. தாய் கண்ணுக்கு எப்பவும் அப்படித்தான் தோணும். எனக்கே தெரியறதே. வெயிட் போட்டிருக்கேன்னா அப்புறம் இங்க என்ன விசேஷம்? அப்பா இல்லையா? நான் வருவேன்னு தெரியாதா? அவ்வளோ அவசரமா எங்க போயிட்டார்? முதல்ல சூடா காஃபி தரேன். இட்லி வார்த்து வச்சிருக்கேன். குளிச்சுட்டு சாப்பிடு. அப்புறம் பேசலாமே. அம்மா அடுக்களைக்குள் நுழைய அக்கா அவன் அருகில் அமர்ந்தாள். சுத்தம் சங்கரா. முந்தியெல்லாம் பேசிக்கத்தான் மாட்டா. இப்போ அம்மா கையால சாப்பிடுறது கூட இல்ல அப்பா. தெரியுமோ? சின்ன குரலில் அவள் சொல்ல சங்கரன் திகைப்போடு பார்த்தான். நிஜமாவா? பின்ன லெட்டர்லயே உனக்கு எழுதணும்னு தான் நினைச்சேன். எதுக்கு உன்னை கவலைப்படுத்துவானேன்னு எழுதல. என்னவாம்? ஏதாவது சண்டையா? பேசிண்டாதானே சண்டை போட. எவ்வளோ நாளா இப்படி? 1 மாசமாறது. காலம்பர போனா பாதி ராத்திரி தான் வருவார். மறுபடியும் காலம்பர போயிடுவார். அவரை சரியா பார்த்தே 1 மாசம் ஆறது. எங்க போறார் என்ன பண்றாருன்னே புரியல. அம்மாட்ட ஏதேனும் கேட்டையா நீ? கேட்டேனே. விடுவனா? என்ன சொன்னா? கிழிச்சா. உங்க அப்பா எங்க போறார் வரார்னு யாருக்கு தெரியும்னா. வழக்கம் போல புருஷன் 1/2 மணி லேட்டா வந்தாலே அர்ச்சனா ஸ்வீட்டோட வரணும்னு கண்டிஷன் போடுறாளாம். அவா இங்க என்னடான்னா எல்லாமே தலைகீழா இருக்கு. அம்மா வரா. இப்ப எதுவும் கேட்காத சரியா? அக்கா முணுமுணுத்து விட்டு பேச்சை மாற்றினாள். அப்புறம் வேற என்னெல்லாம் விசேஷம்டா அந்த ஊர்ல? பொழுது போறதோ உனக்கு? வேற என்ன பெரிய விசேஷம்? நிறைய புக் படிப்பேன். பொழுது போயிடும். அம்மா காஃபியை ஆற்றி நீட்ட வாங்கி கொண்டான். உன் வேலையெல்லாம் எப்படிடா இருக்கு? அம்மா கேட்டாள். பரவாயில்ல. பெருசா கஷ்டம் ஒண்ணும் இல்ல. ஏமா அக்காக்கு வரன் ஏதாவது பாக்குறேளா? ஏண்டா உனக்கு அவசரமாக்கும்? போர்மை கிண்டல். பாக்குறேளா இல்லையா? பார்த்துண்டே இருக்கோம். நேரம் வர வேண்டாமா? அம்மா உள்ளே போனாள். பாக்கறாளாம். கிழிச்சா. 2 பேரும் பேசிண்டா தானே என்ன பத்தி கவலைப்பட? எனக்கு தெரிஞ்சு இதுவரை ஒரு ஜாதகம் கூட வரவும் இல்ல. இவாளும் யார்கிட்டையும் கொடுத்து வச்ச மாதிரியும் தெரியல. குளிக்கலையாடா நீ? அம்மாவின் குரல் குறுக்கிட அக்கா அழகு காட்டினாள். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நாம அப்புறம் பேசலாம். இங்க எங்க பேசுறது? சாயங்காலம் கோயிலுக்கு போயிடுவோம். நிறைய பேசணும். உன்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்தா என் நாக்குக்கு பேசவே மறந்து போயிடும். அக்கா நகைச்சுவையாய் சொன்னாலும் அதில் இழையோடிய விரக்தியும் எரிச்சலும் சங்கரனுக்கு புரிந்தது. சங்கரன் குளித்துவிட்டு வந்தான். சுட சுட இட்லியும் சட்னி மணமும் பசியை கிளப்பி விட்டது. அப்பா எப்ப வருவார்? எதுவும் தெரியாதது போல் கேட்டபடி இட்லியை விண்டு சட்னியில் தோய்த்தான். வருவார். அம்மா விட்டேற்றியாக சொன்னாள்.
சங்கரன் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. அவன் சாப்பிட்டதும் அக்காவும் அம்மாவும் டிஃபன் சாப்பிட்டார்கள். இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. சங்கரன் ஷர்ட்டை அணிந்து கொண்டு தன் சிநேகிதர்களை பார்த்துவிட்டு வர கிளம்பினான். பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் வழக்கமாக ஒரு கூட்டம் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும். அவன் சிநேகிதர்களில் இன்னும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. சிலருக்கு உள்ளூரிலேயே நல்ல வேலை கிடைத்திருந்தது. சங்கரன் மட்டும்தான் வெளியூரில் வேலைக்கு சேர்ந்திருந்தான். சங்கரன் நினைத்தபடி நண்பர்கள் கூட்டம் கோயிலுக்கு அருகில் குழுமி அரட்டை அடித்துக் கொண்டிருந்தது. ஏ சங்கரன் வரான்டா, ஆளை பார்த்தா தளதளன்னு ஆயிட்டா. வாடா, எப்ப வந்த? கொஞ்சம் முந்திதான். வேலையெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நீங்கெல்லாம் எப்படி இருக்கேள்? வழக்கம் போலத்தான். குளியல், சாப்பாடு, உத்தியோகம், மிச்ச நேரம் இங்கு அரட்டை. சங்கரன் அவர்களோடு வெகு நேரம் பழைய கதைகளையும் புது விஷயங்களையும் பற்றி அரட்டை அடித்துவிட்டு மணியை பார்த்தான். சூரியன் உச்சியை எட்டி இருந்தது. அப்ப வரட்டாடா, டயர்டா இருக்கு, கொஞ்சம் தூங்கினாத்தான் சரியாகும். எத்தனை நாள்டா இருப்ப? 4 நாள். சங்கரன் கிளம்பினான். சங்கரா, ஒரு நிமிஷம் இறேன், நானும் வரேன். கணபதி ராமும் அவனோடு நடந்தான். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா சங்கரா. என்ன சொல்லு. அநேகமா உனக்கு இன்னும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் தோன்றது. உங்க ஆத்துல யாராவது ஏதாவது சொன்னாளா? யாரும் எதுவும் சொல்லல. என்னடா விஷயம் இவ்ளோ பீடிகை போடுற? வெங்கட்டை உங்க அப்பா அடிச்சிட்டார் தெரியுமா? சங்கரன் அதிர்ந்தான். என்னடா சொல்ற? எங்கப்பா எதுக்கு அவன? அவன் என்ன தப்பண்ணா அடிக்கும்படியா? உங்க அக்கா பரிமளாவை காதலிக்கிறான். அவனுக்கு லெட்டர் கொடுத்திருக்கான். அது தப்பி தவறி உங்க அப்பா கையில கிடைச்சு பெரிய ரகளையே ஆயிடுத்து. பரிமளா எதுவும் சொல்லலையா? சங்கரன் திகைத்தான். அக்கா நிறைய பேச வேண்டும் என்று சொன்னது ஒருவேளை இதை பற்றித்தானோ? வெங்கட் இப்ப எங்க? பாவம் சுருண்டு போயிட்டான். 4 பேருக்கு நடுவுல பலார்னு அறை வாங்கினதுல இருந்து எங்கேயும் வர்றதில்ல. வேலை விட்டா வீடுன்னு முடங்கி போயிட்டான். தப்பு உங்க அக்கா பேர்லயும் இருக்கும்போது அவனை மட்டும் தண்டிக்கிறதுல என்னடா நியாயம் சங்கரா? அப்படின்னா அக்காவும் அவன? அப்படித்தான், அவளுக்கும் விருப்பம் இருக்கு. ஒரு வயசு, அவளை விட இவன் சின்னவன்தான். இப்பெல்லாம் யார் பார்க்கறா அதையெல்லாம்? வெங்கட்டுக்கு என்ன குறைச்சல்? ஜாதி பிரச்சனை இல்ல. நல்ல வேலையில இருக்கான், நல்ல சம்பாத்தியம்தான். பேசாம கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டார் உங்க அப்பா. எப்ப நடந்தது இது? 1 மாசமா போறது. இவ்ளோ பட்டும் இந்த பைத்தியக்காரன் பிடிவாதமா இருக்கான். பண்ணிண்டா பரிமளாவைத்தான் பண்ணிப்பேன், இல்லாட்டா சந்நியாசம் வாங்கிப்பேங்கிறான். அவனை பத்தி உனக்கு தெரியாதாடா சங்கரா? அவன்கிட்ட என்ன குறையை கண்டுட்டார் உங்க அப்பா? நீ பேசுடா அவரோட. அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவர் மனசை மாத்தப்பாரு. இத சொல்லத்தான் வந்த. நான் வரட்டுமா? நான் சொன்னதா பரிமளா கிட்ட காட்டிக்காத. அவளா ஏதாவது சொல்றாளான்னு பாரு. கணபதிராமன் போய்விட்டான். சங்கரன் திகைப்பும் வியப்புமாய் வீட்டுக்கு வந்தான். அப்பா 1 மாசமாய் சுத்தமாக வீட்டில் உண்பதில்லை. அம்மாவும் பரிமளாவும் பேசிக் கொள்ளவில்லை. இதற்கெல்லாம் காரணம் இதுதானா? மாலையில் அக்காவோடு கோயிலுக்கு கிளம்பினான். அக்கா வந்த காரணத்தாலேயே அம்மா வரவில்லை என்பதை வழியில் அக்காவே சொன்னாள். உனக்கும் அம்மாக்கும் என்ன சண்டை? நீங்களாம் பேசிக்கிறதில்ல? சண்டையெல்லாம் எதுவும் இல்ல. நீயே சொல்லு சங்கரா. நீங்களாவும் நல்ல காரியம் பண்ண மாட்டேள். தானா வீடு தேடி வர வரனையும் நடு வீதியில நிறுத்தி அறைவேள்னா என்ன நியாயம் இது? என்ன சொல்ற நீ? யாரு யாரை அறைஞ்சா? உன்கிட்ட சொல்லணும்னு தானே புறப்பட்ட. நீயாவது என்னை புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கையில சொல்ல போறேன்டா சங்கரா. அக்காவின் குரல் சற்று கம்மியது. பிறகு சுதாரித்து கொண்டு தொடர்ந்தாள். உன் ஃப்ரெண்டு வெங்கட்ராமன் ஒரு நாள் என்கிட்ட வந்து, உன்கிட்ட பளிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்க போறேன் பரிமளா. நீயும் பளிச்சுன்னு அதுக்கு பதில் சொல்லணும்னா. என்னன்னேன்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா சொல்லேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னான். ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுத்து. தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போயிட்டாப்ல இருந்தது. என்ன பேத்தர நீ? என் தம்பியோட சிநேகிதன், என்னை விட சின்னவன். பைத்தியம் பிடிச்செடுத்தா நோக்குன்னு படபடன்னு கேட்டேன். வயசுல என்ன இருக்கு பரிமளா? இன்னைக்கு பிரபலமா இருக்கிற எத்தனையோ பேர் தன்னை விட 2, 3 வயசு பெரியவளான பெண்களை கல்யாணம் பண்ணிண்டு சந்தோஷமா இருக்கான்னு பட்டியல் தரட்டுமா உனக்கு? இவ்ளோ ஏன்? நீ விழுந்து விழுந்து படிப்பியே மோகமுள். தன் இடுப்புல தூக்கி வச்சுண்டு சுத்தின பாபுவை யமுனா பண்ணிக்கல? அதை விடவா நமக்கு வயசு வித்தியாசம்? ஒரே ஒரு வயசு தானே. பட் மெச்சூரிட்டியில நான் உன்னை விட பல வயசு பெரியவன் தெரியுமோ நான்? எனக்கு வாய் அடைச்சு போயிடுத்து. ராத்திரி மறுபடியும் மோகமுள்ளை பிரிச்சு வச்சுண்டு படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கே சிரிப்பு வந்துடுத்து. தூண்டி விட்டா தீபம் எரியும்னவா? ஆசையும் காதலும் கூட அப்படித்தான் போல இருக்குன்னு தோணித்து. அவன் தூண்டி விட்டான். எனக்குள்ளேயும் பத்திண்டது.
அடிக்கடி வெளியில போக முடியல. ஏதாவது அவசரம்னா துண்டு பேப்பர்ல எழுதி புஸ்தகத்துக்குள்ள வச்சு தருவான். அப்படி தந்த ஒரு லெட்டர் அப்பா கண்ல பட்டுடுத்து. என்னைக்கு இருந்தாலும் தெரியத்தானே வேணும். நான் பயப்படல. அப்பா என்னை முறைச்சார். ஆமாம்னு பளிச்சுன்னு சொல்லிட்டேன். டேஷ் புத்தின்னு கத்தினார். என்னால தாங்க முடியல. எனக்கு வயசாதேன்ற புத்தியும் கவலையும் உங்களுக்கு இருக்கான்னு நானும் கத்தினேன். இப்பவாவது ஒருத்தன் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இன்னும் 4 வருஷம் போனா எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு குத்தலா சொன்னேன். பளார்னு அரைஞ்சார். உன்ன சொல்லி குத்தமில்லடி நாயே, உன் உடம்புல ஓடுறது அவ ரத்தம் தானே, அப்படித்தான் அலையும்னு அம்மாவை கை காட்டி சொல்லிட்டு போயிட்டார். ஏதோ சாதாரணமா சொல்றாருன்னு தான் அப்ப நினைச்சேன். ஆனா அவர் போனப்புறம் அம்மாவும் என்னை பளார்னு அரைஞ்சா பார். அப்பத்தான் தோணித்து அவர் ஏதோ பொடி வச்சுத்தான் பேசியிருக்காருன்னு. அன்னையில இருந்து அப்பா வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்கிறதில்ல. அம்மாவும் என்கிட்ட பேசுறதில்ல. சில நேரம் எதுக்கு இவாளுக்கெல்லாம் பயப்படணும், பேசாம படி இறங்கி போய் வெங்கட்டை கல்யாணம் பண்ணிண்டுட்டா என்னன்னு கூட தோணும். நீ வந்தப்புறம் உன்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த முடிவுக்கு வரணும்னு மனசை கட்டுப்படுத்துண்டே. அக்கா மூச்சு விடாமல் சொல்லி முடித்தாள். சங்கரன் யோசனையோடு நடந்தான். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று தெளிவாக புரிந்தது. இன்னும் எத்தனை நாள் இவர்களது பிரச்சனையில் வீட்டை நரகமாக்குவார்கள் என்றுதான் புரியவில்லை. தாயும் தந்தையும் பேசிக்கொள்ளாத வீடு குழந்தைகளுக்கு எப்படி சொர்க்கமாக இருக்க முடியும்? சங்கரன் அக்காவை பார்த்தான். நீ கவலைப்படாத பரிமளா, இன்னைக்கு ராத்திரி நான் அப்பாவோட பேசுறேன். அவர் சம்மதிச்சா அவருக்கு மரியாதை, இல்லாட்டா நானே உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு சிம்பிளா கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்கு. பத்தாததுக்கு லோன் வாங்குறேன். என்னால முடிஞ்ச சீர்சனத்தையை நானே உனக்கு செய்யறேன். உன் மரியாதையை போற இடத்துல காப்பாத்துறேன். ஆமா, வெங்கட் வீட்ல இதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லையே? இருக்காப்ல தெரியல. உன் இஷ்டம்னு சொல்லிட்டாளாம். அப்புறம் என்ன, அவாகிட்டையும் பேசிடுறேன். உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு தான் நான் ஊருக்கு போவேன். சந்தோஷம்தானே? அக்கா கண்கள் பளபளக்க அவன் கையை பிடித்து கொண்டாள். உனக்கு எப்படிடா நான்? சரிதான், அக்கா தம்பிக்குள்ள நன்றி கடனா? இது என் கடமைக்கா. ஒரு விதத்துல உனக்கு நன்றி சொல்லணும். ஜாதகத்தை தூக்கிண்டு அலையிற வேலையை மிச்சம் வச்சியே அதுக்கு. சங்கரன் சிரிக்க அக்காவின் முகம் சிவந்தது. அதுக்கப்புறம் வெங்கட்ட நீ பார்க்கலையா? இல்ல. ஒருவேளை அப்பா அடிச்ச அடியில அவன் மனசை மாத்தின்னு இருந்தான்னா? சங்கரன் வேண்டுமென்றே கேட்டான். அப்பா கத்தியால குத்தியே இருந்தாலும் பரிமளான்னு கத்திண்டு தான் செத்திருப்பான். அவ்வளோ ஆசையா உன் மேல? அவ்வளோ நம்பிக்கை எனக்கு அவன் மேல. சங்கரன் பக் என்று சிரித்தான். என் விஷயத்தை எல்லாம் நான் பளிச்சுன்னு சொல்லிட்டேன். இப்பவும் நீ வாயை திறக்க மாட்டேன்றியே. ஆனாலும் நீ ரொம்ப அழுத்தக்காரன்டா சங்கரா. அக்கா சொல்ல சங்கரன் புரியாமல் பார்த்தான் அவளை. நான் என்ன சொல்லணும்? உண்மையா சொல்ல, உன்கிட்ட ஒரு விஷயமும் இல்லையானா? என்கிட்ட என்ன இருக்கு? எத்தனை புக்ஸ் படிச்சேன்னு வேணா சொல்லலாம். வீட்டுக்காரர் அன்புலிங்கத்தோட என்னெல்லாம் விஷயம் ஷேர் பண்ணிட்டேன்னு வேணா சொல்லலாம். ஆனா அதெல்லாம் சொன்னா உனக்கு போர் அடிச்சு போயிடும். சரியான திருடன்டா நீ. இத பத்தி கூட சொல்ல எதுவும் இல்லைங்கிறியா? அக்கா தன் சட்டைக்குள்ளிருந்து ஒரு பேப்பரை எடுத்து அவன் முகத்திற்கு எதிரில் ஆட்டினாள். மஞ்சள் தடவிய துர்காவின் ஜாதகம். சங்கரன் ஒரு வினாடி திகைத்தான். இது எப்படி உங்கிட்ட? அப்படி வா. அழுக்கு துணி இருந்தா துவைக்கலாமேன்னு உன் பேங்க கொடைஞ்ச. இதான் கிடைச்சது. ஓஹோ, சார் ஜாதகம் பார்த்துட்டு டாவடிக்கலாம்னு இருக்கார் போல இருக்குன்னு நினைச்ச. சரியா? சங்கரனுக்கு சிரிப்பு வந்தது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சாப்பிட்ற மெஸ் மாமியோட பொண்ணு ஜாதகம்தான் இது. மாமிக்கு எந்த பிரம்மச்சாரியை பார்த்தாலும் ஒரு அல்ப ஆசை. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடணும்னு படாத பாடுபடுறா. பாவமாக தான் இருக்கு. ஆனால் எல்லாம் நம்ம கையிலையா இருக்கு. ஊருக்கு புறப்படுற பஸ் ஸ்டாண்டில் வந்து பலவந்தமாக ஜாதகத்தை கையில் திணிச்சிட்டா. வீட்டில் கொண்டு கொடுங்கோ, பகவான் அனுகிரகம் இருந்தா என் பொண்ணுக்கு ஓம் மூலமாக விடியட்டும்ங்கிறா. மூஞ்சியில் அடிக்கிறாப்புல திருப்பி கொடுத்து ஒரு தாய் மனசை நோகடிக்க மனசு வரல. தூக்கிண்டு வந்துட்ட. மற்றபடி வேற எந்த சிக்கலும் இதில் தூக்கிண்டு வந்துட்ட. மற்றபடி வேற எந்த சிக்கலும் இல்லை உன்னோடது மாதிரி. சங்கரன் மறுபடியும் சிரித்தான். பொண்ணு எப்படி அழகா இருப்பாளா? பார்த்துருக்கையா? குறையெல்லாம் சொல்ல முடியாது. நல்ல பொண்ணுதான். 4-5 தரம் பார்த்துருக்கனே தவிர பேசி எல்லாம் பழக்கம் இல்லை. ஒருவேளை ஜாதகம் சேர்ந்திருந்து பண்ணிக்கோடானா பண்ணிப்பியா? உனக்கு பிடிச்சிருக்கா? அக்கா பளிச்சென்று கேட்க சட்டென்று பதில் சொல்ல முடியாமல் திணறினான். இப்படியெல்லாம் கேட்டா என்னத்த? அப்போ பிடிச்சிருக்கு சரியா? அதெப்படி?
வேண்டாம்னு சொல்லலையே, அப்ப பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். என்னமோ போ, நீயாவே எல்லாத்தையும் சொல்ற. கவலைப்படாதே என் அருமை சகோதரா, உடனே பொருத்தம் பார்த்துடுறேன். இல்ல உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா பொருத்தம் கூட பார்க்க வேண்டாம். என் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க கிராமத்துக்குத்தான் வரப்போறோம். உன் விஷயத்தையும் முடிச்சாப்புல ஆச்சு, ஹனிமூனும் வந்தாப்புல ஆச்சு. பரிமளா சிரிக்க சங்கரனுக்கு பயமாக இருந்தது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்பாவை நினைத்தால் கவலையாக இருந்தது. கோயிலில் கூட்டம் அதிகம் இல்லை. உங்க கிராமத்துல என்ன கோயில்டா இருக்கு? சுவாமி பேர் என்ன? சிவன் கோயில் ஒன்று இருக்கு. சுவாமி பேர் அன்புலிங்கம், அம்பாள் பேர் இன்பவல்லி. இடுப்புல தூக்கி வச்சுண்டு கொஞ்சலாம் போல சின்ன லிங்கம், ஆனா கம்பீரமா இருக்கும். அம்பாள் அதைவிட அழகு. பெருசா வருமானம் இல்லாட்டாலும் இருக்கிறத வச்சுண்டு அபிஷேகம் பண்ணி அழகுபடுத்தி பிரமிக்க வச்சிடுவார் அர்ச்சகர். நீ தான் வந்து பார்க்க போறியே? பரிமளா வெடுக்கென்று அவனை திரும்பி பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிக்க சங்கரன் முகத்தில் அசடு வழிந்தது. பாவம், என் தம்பி அப்ராணி. இல்லடா சங்கரா, தொடச்சிக்கோ முகத்தை, பயங்கரமா வழியறது. சரி சரி சரி, ரொம்ப வார வேண்டாம். கோயிலை சுற்றி கொண்டு நவகிரக சந்நிதிக்கு அருகில் வரும்போது புன்னை மரத்திற்கருகில் நின்றிருந்த வெங்கட்டை பார்த்ததும் பரிமளாவின் முகம் சட்டென்று மலர்ந்தது. சங்கரனின் கையை பிடித்து நிறுத்தினாள். அங்க பாரு, வெங்கட் நிற்கிறார். சங்கரன் வியப்போடு திரும்பினவன் வெங்கட்டை நோக்கி நடந்தான். என்னடா மாப்ள இங்க நிக்கிற? சங்கரன் கேட்க வெங்கட் அழகாக வெட்கப்பட்டான். நீ ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு கணபதிராம் சொன்னான். 2 பேரும் கோயிலுக்கு வந்ததை பார்த்தேன், அதான் இங்க வந்து நின்னுட்ட. பரிமளா எல்லா விஷயமும் சொன்னா. எங்க அப்பாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா வெங்கட். சேச்சா, என்னடா நீ? அவர் நிலைமையில அவர் செய்தது சரிதான். எனக்கு அவர் மேல எந்த வருத்தமும் இல்லை. என் வருத்தம் எல்லாம் அவர் எங்க மனசை புரிஞ்சுக்கலையேங்கிறது தான். புரிஞ்சுக்காட்டா போறார் விடு. என் கேள்விக்கு பதில் சொல்லு. ஒருவேளை அவர் ஒத்துக்காட்டா பரிமளாவை கட்டிண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிற தைரியம் உனக்கு இருக்கா? பரிமளாவை கூட்டிண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிற தைரியம் உனக்கு இருக்கா? என்னடா இப்படி கேட்குற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லடா, அட்லீஸ்ட் உன் சைடாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் ட்ரிபிள் ஸ்ட்ராங்காக இருக்கு. அம்மா அப்பா அக்கா எல்லாரையும் சேர்த்து. ஓ, ஓகேடா வெங்கட், நான் இன்னைக்கு அப்பாவோட பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். சங்கரன் பரிமளாவை அழைத்து கொண்டு நடந்தான். இரவு 11 மணி வரை அப்பா வரும் சுவடு கூட தெரியவில்லை. அவனும் பரிமளாவும் கொட்டு கொட்டென்று விழித்திருந்தார்கள். அம்மா கவலையின்றி தூங்கிக் கொண்டிருந்தாள். வருவாரா மாட்டாரா? சங்கரன் சந்தேகம் கேட்டான். வந்துடுவார். லேட்டா வர்றது கூட ஒரு சாடிசம் தானே. 3 மணியானாலும் வந்துட்டு தான் 6 மணிக்கு மறுபடியும் போவார். எதுக்காக இப்படி பண்றாராம்? இதுல என்ன கிடைச்சிடுமாம் அவருக்கு? யார் கண்டா? ஒரு நிமிஷம் இரு, ஏதோ சத்தம் கேட்கிறாப்புல இல்ல? அவர் தான் வராருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரே தான். நான் போய் படுத்துக்கிறேன், நீயாச்சு அவராச்சு. பரிமளா அவசரமாக போய் ஒரு கழித்து படுத்து தலையோடு கால் போர்த்தி கொண்டு தூங்குவதாக பாவனை செய்தாள். சங்கரன் லைட்டை போட்டுவிட்டு கதவை திறந்தான். அவனை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் வேகமாக தன் அறைக்குள் நுழைய போனார். அப்பா, ஒரு நிமிஷம். அவர் நின்று திரும்பினார். காலையிலிருந்து சாப்பிடக்கூட வராம எங்க போயிட்டேள்? ஆபீஸ்ல வேலை அதிகமா? இந்த கேள்வியை இப்பத்தான் கேட்கணும்னு ஏதாவது கட்டாயமா? காலம்பரை கேட்கறது அது இல்லப்பா. ஊர்ல இருந்து வந்திருக்க, எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கூட கேட்காம போறேன்னு தான். அதான் பார்த்தாலே தெரியறதே நன்னா இருக்குன்னு. இதை விசாரிச்சு வேற தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? யார் மேல கோபம்? வீட்டில் சாப்பிட்றதே இல்லையாம். எல்லாத்தையும் சொல்லியாச்சாக்கும் அதுக்குள்ள. இன்னும் என்ன சொன்னா? அதை பத்தி பேசத்தான்ப்பா உங்களை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கேன். எதை பத்தி? யாரை பத்தின்னு கேளுங்கோ, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். பரிமளா அப்படி ஒன்றும் தப்பான காரியம் பண்ணிடல. வெங்கட்டுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க எல்லா தகுதியும் இருக்கு. நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை. அப்பா ஒரு வினாடி அவனை முறைத்து பார்த்தார். பிறகு கேட்டார், இந்த கூட்டி கொடுக்குற வேலை எப்ப இருந்து? இது உன் சைடு பிஸ்னஸா? சங்கரன் ஸ்தம்பித்து போனான். பிறகு சுதாரித்து கொண்டு அவரை நேருக்கு நேர் பார்த்தான். நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம், எனக்கு கவலை இல்லை. என் கேள்வி இதுதான். பரிமளா வெங்கட் கல்யாணத்தை நீங்களே நடத்தி வைப்பேளா மாட்டேளாங்கிறது தான். முடியாதுன்னு நான் சொன்னா என்னடா செய்வ நீ? நான் நடத்தி வைப்பேன். முதல் இன்விடேஷன் உங்களுக்கு தான் தருவேன். வர்றதும் வராததும் உங்க இஷ்டம். அப்பா அவனை வெறித்து பார்த்தார். அவர் கண்கள் வழியே எல்லா மிருகமும் எட்டி பார்த்தது. நீ என்ன வேணா செய்விடா. எனக்கு பிறந்தவனா இருந்திருந்தா தானே நான் சொல்றத கேட்ட. எந்த ஓடுகாலிக்கு உன்னை பெத்தாளோ அதான் சாக்கடை புத்தியா இருக்கு.
சங்கரன் அதிர்ந்து போய் அவரை பார்த்தான். அடுக்களையில் எதுவோ டமார் என்று கீழே விழுந்த ஓசை கேட்டது. அப்பா போய்விட்டார். சங்கரன் கற்சிலையாய் நின்றான். விடிவதற்கு முன்னமேயே அப்பா வெளியில் போய்விட்டார். விடிந்து வெகு நேரமாகியும் கூட வீட்டில் யாரும் எழுந்திருக்கவில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கவே அச்சப்படுகிறார் போல் சுருண்டு கிடந்தனர். அப்பாவின் வார்த்தைகள் இரைச்சலாக காதுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்க சங்கரன் பைத்தியம் பிடித்தார் போலானான். ஏன் அப்படி சொன்னார்? வேண்டுமென்றா? அல்லது அதுதான் உண்மையா? அதனால் தான் அவனிடம் மட்டும் விட்டேற்றியா இருக்கிறாரா? அதனால் தான் அம்மாவும் அவரும் பேசிக்கொள்வதில்லையா? இதற்கெல்லாம் விட யாரிடம் இருக்கிறது? அம்மாவிடமா? அம்மா தப்பு செய்திருப்பாளா? சங்கரனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அம்மாவின் முகத்தை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்கும் திராணி கூட இல்லை அவனுக்கு. இரவு முழுக்க தூங்காததால் கண் எரிந்தது, தலை கனத்தது. தோளில் யாரோ கை வைக்க சட்டென்று திரும்பினான். பரிமளாதான் நின்றிருந்தாள். அவள் கண்களும் கலங்கி சிவந்திருந்தது. எது நிஜம், எது பொய் பரிமளா? சங்கரனின் குரல் பிசிறியது. விட்டுடு சங்கரா, அவர் புத்தி சரியில்லை. எது தப்பு, எது சரி, எது பொய், எது நிஜம்னு தெரிஞ்சுண்டு நாம என்ன பண்ண போறோம்? இங்கிருந்தா உன் சந்தோஷமும் கெட்டு போகும். என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். நீயாவது நிம்மதியாயிரு. நாளைக்கே நீ ஊருக்கு கிளம்பிடு. அது எப்படி பரிமளா? கண்ணா பின்னான்னு பேசின நாக்கை இழுத்து வச்சு நறுக்க வேண்டாமா? அதை நேத்தே செய்திருக்க வேண்டியது தானே? ஏண்டா பேசாம இருந்த? ஏன் அதிர்ச்சி அடைஞ்சு நின்ன? எனக்கு ஒன்றும் புரியல பரிமளா. ஒரே குழப்பமா இருக்கு. ஏதோ ஒரு புதிர் இருக்கு அவர் பின்னாடின்னு தோன்றது. இல்லாட்டா ஒரு தகப்பன் இப்படியெல்லாம் பேசுவானா? இதுக்கெல்லாம் பதில் அம்மாட்ட தாண்டா இருக்கு. அவ வாய் திறந்தாத்தான் புதிர் அவிழும். ஆனா யார் கேட்க முடியும்? அவளை போய் எப்படி? பரிமளா பாதியில் நிறுத்தினாள். அவள் பார்வை அடுக்களை பக்கம் நிலை குத்தி நின்றது. சங்கரன் திரும்பி பார்த்தான். அம்மா அழுது சிவந்து வேங்கி இருந்த முகத்தோடு அடுக்களை வாசலில் நின்றிருந்ததை பார்த்ததும் சட்டென்று எழுந்தான். அம்மா அவர்கள் இருவரையும் அமைதியாக பார்த்தாள். நானே சொல்றேன்டா சங்கரா, எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா மெல்லிய குரலில் பீடிகையோடு ஆரம்பித்தாள். கல்யாணமாகி பரிமளா பிறக்கிற வரை எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. பரிமளா 6 மாச குழந்தையா இருந்தப்போ நாம குடியிருந்த எதிர் போர்ஷனுக்கு புதுசா ஒரு குடும்பம் குடி வந்தது. புதுசா கல்யாணம் பண்ணிண்டவா. பொண்ணு அழகா இருப்பா. ஆனா அந்த புருஷன் அம்மை வடு மூஞ்சியோட கருப்பா, அவளுக்கு துளி கூட பொருத்தம் இல்லாதவனா இருந்தா. முதல் 1 வாரம் அவங்க யாரோடையும் பழகல. அந்த புருஷன்காரனுக்கு ஊர் சுத்துற உத்தியோகம். அந்த பொண்ணு ஊருக்கு புதுசு. அதனால சின்ன சின்ன உதவி வேணும்னா எங்கிட்ட தான் வந்து கேட்பா. நானும் பண்ணுவேன். நாளாக ஆக பழக்கமும் உரிமையும் கூடிண்டே வந்தது. ஒரு நாள்ல 3/4 நேரமும் நம்ம ஆத்துல தான் இருப்பா. நல்ல பொண்ணு. அழகில்லைனாலும் ஆம்படையாங்கிட்ட உசுரா இருந்தா. புருஷன் பெண்டாட்டிக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்யம். மனசை புரிஞ்சுண்டா அவளுக்கு அழகு 2ஆம் பட்சம் தான்னு அவளை பார்த்தப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது. ஆனா உங்க அப்பாவுக்கு அது புரியல. அந்த பொண்ணு மேல இவருக்கு ஒரு இரக்கம். ஓநாய்க்கு ஆடு மேல இருக்குமே அந்த மாதிரி. என்னமோ அழகில்லாத புருஷங்கிட்ட அந்த பொண்ணுக்கு எந்த சுகமும் இல்லாத மாதிரி நினைச்சுண்டு அந்த பொண்ணு மனசை கவர்ந்துடணும்னு அல்பத்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சார். அவர் புத்தி போன போக்கு எனக்கு பட்டவர்த்தனமா தெரிஞ்சது. ஒரு நாள் பாத்ரூம் ஓட்டை வழியா உள்ள பார்த்துட்டு இருந்தாருன்னா பார்த்துக்கோயேன் உங்க அப்பாவோட சாக்கடை புத்திய. மைனர் மாதிரி பேண்ட் ஷர்ட் கண்ணா பின்னான்னு ரேடியோவில் சத்தமா பாட்டு. ஜாட மாடையா பேச்சால தூண்டில். அந்த பொண்ணு எதுக்கும் சிக்கல. இவரை பத்தி தப்பா கூட நினைக்கல. அது அவ்வளோ வெகுளி. அதுக்கு மேல என்னால தாங்க முடியல. உங்க அப்பாட்ட ஒரு நாள் இதெல்லாம் தப்புன்னு நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி சொன்னேன். நல்ல மாடா இருந்தா தானே உரைக்க. நீ சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு ஒரு ஈகோ. இவளுக்குத்தான் எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்தே. இனிமே என்ன பயம்னு துளிர் விட்டு போயிடுத்து. ஒரு நாள் ராத்திரி திடுதிப்புன்னு முழிப்பு வந்துடுத்து. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. அடுக்கலையில தண்ணி சொட்டின இடத்துக்கெல்லாம் பாத்திரங்களை வைக்கணுமேன்னு அவசரமா எழுந்து லைட்டை போட்டா உங்க அப்பாவை படுக்கையில காணலை. கொல்லை பக்கம் போயிருப்பாரோன்னு நினைச்சுண்டு கதவை திறந்து பார்த்தா உங்க அப்பா எதிர் போர்ஷன்ல இருந்து வரார். ஒற்ற மழையில அவ சத்தம் கூட கேட்காம ஒரு கூடை நெருப்பை தலை வழியே கொட்டினாப்புல இருந்தது எனக்கு. பதறி அடிச்சுண்டு எதிர் போர்ஷனுக்கு ஓடினேன். உத்தரத்துல கயிறை மாட்டிண்டு சுருக்கு கூட போட தெரியாம அழுதுன்னு இருந்தா அவ. சாஷ்டாங்கமா அவ காலில் விழுந்தேன். நீ சாகப்படாதடிமா, நான் தான் சாகணும்னு கெஞ்சினேன்.
இந்த மிருகத்தோட எப்படிக்கா குடித்தனம் பண்றேன்னு கேட்டு கதறினா. என் மடியில படுத்துண்டு. இனிமே நான் எப்படிக்கா அவ மூஞ்சியில முழிக்க முடியும்னு அழுதா. நீ எந்த தப்பும் பண்ணலடி சுபத்ரா. இந்த பாவத்துல உனக்கு எந்த பங்கும் கிடையாது. உனக்குள்ள எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். தெரிஞ்சு பண்ணாதான் தப்பு. இது தப்பில்ல, விபத்து. அந்த பாவிக்குத்தான் தண்டனை கொடுக்கணும். அவன்தான் இந்த பாவத்துக்கு அனுபவிக்கணும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கெஞ்சினேன். பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தா அவ. எனக்காக வேண்டாம்டி சுபத்ரா. உன் மேல உசுரா இருக்கானே உன் ஆம்படையான், அவனுக்காகவாவது நீ வாழணும். விடிஞ்சா உன் ஆம்படையான் வந்துடுவான். நீ ஏதாவது பண்ணிண்டா அவனும் செத்துடுவான். பாவிகள் நாங்கள்லாம் உசுரோட இருக்கும்போது அப்பாவியான நீங்க சாகலாமான்னு அவளை ஒரு வழியா சமாதானப்படுத்தினேன். விடிய விடிய அவளோட துணை இருந்தேன். இனிமே எப்படிக்கா அவரோட நான் சந்தோஷமா வாழ முடியும்? ஆம்பளை தப்பு பண்ணினாலும் தண்டனை பொம்மநாட்டிக்குத்தானே. இனிமே எப்படி நான் சிரிக்க முடியும்னு ராத்திரி முழுக்க புலம்பின்னு இருந்தா. மறுநாள் காலம்புற அவ ஆம்படையான் வந்தான். தீபாவளி வர்றதேன்னு பொண்டாட்டிக்கு போன இடத்துல இருந்து பட்டு புடவையும் அவ ஆட்டுக்கல்லிலையும் அம்மியிலையும் அரைச்சு சிரமப்படக்கூடாதுன்னு புது மிக்சியும் வாங்கிட்டு வந்திருந்தான். அதையெல்லாம் பார்த்ததும் இன்னும் வெடிச்சுண்டு வந்தது அவளுக்கு அழுகை. அவன் பதறி போயிட்டான். என்னம்மா நடந்தது? உடம்பு கிடம்பு சரியில்லையா என்னன்னு கேட்டுண்டு அவளை ஆறுதலா அணைச்சுக்க போக அவ வீல்னு கத்திண்டே விலகி போனா. விழி பிதுங்க அவனை வெறிச்சு பார்த்தா. அப்படியே மூலையில சுருண்டு உட்கார்ந்து முழங்கால்ல முகத்தை புதைச்சுண்டா. அதுக்கு மேல மறைக்க முடியாம நான் அழுதுண்டே அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டே. அவன் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். என் குழந்தைகள் மட்டும் இல்லாட்டா என் ஆம்படையான் பண்ண தப்புக்கு அவனையும் வெட்டி போட்டுட்டு நானும் குத்திண்டு செத்திருப்பேன். என் 2 குழந்தைகளுக்காக என்னால் அப்படி செய்ய முடியலைன்னு கதறினேன். அவன் கற்சிலையா மாறிட்டா போல ரொம்ப நேரம் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் மனசை தேத்திண்டா மாதிரி எழுந்து போய் அவ பக்கத்துல உட்கார்ந்து அவன் முதுகை தடவி கொடுத்தான். எல்லாத்தையும் மறந்துடுவோம் சுபத்ரா. நாம இங்க இருந்து போயிடுவோம். நீ என்னை பார்த்து பயப்படாத. எனக்கு தெரியும் நீ நிரபராதின்னு. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. எனக்கு நீ வேணும். யாரோ செஞ்ச தப்புக்கு உன்னை கல்லாய் போன்னு சபிக்க நான் கௌதமனும் இல்ல. செய்யாத தப்புக்கு கல்லாய் போக நீ அகலிகியும் இல்ல. நாம அவளை விட உசத்தியானவ. புரிஞ்சுதா? நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. இனிமே நீ அழவே கூடாது. நகையோ பணமோ திருட்டு கொடுத்தா செத்தா போயிடுறோம். இல்லையே, இதுக்கு மட்டும் ஏன்? என்ன போயிடுத்து? போயிடுத்துன்னு நினைக்கவே வேண்டாம். உன் மனசை திருட எந்த இந்திரனாலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி அவன் ஜெயிச்சதா ஆகும்? நாம தோற்றதா ஆகும். எழுந்துரு சுபத்ரா. பழையபடி இரு. சாயங்காலமே டெம்போ கொண்டு வரேன். நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். சரியா? அவன் அவளுக்கு சொன்ன ஆறுதல் எனக்கு இன்னொரு பகவத்கீதையாத்தான் தோணித்து. தெய்வங்களுக்கு ஏது தோஷம்? அவ முன்னாடி கூட நிற்க யோக்த இல்லைன்னு கூனி குறுகி போனேன். சுபத்ரா தலையை தூக்கி அவனை பார்த்தா. பேந்த பேந்த விழிச்சா. அது சாதாரண பார்வையா தெரியல. குழம்பி போய் தெளிவில்லாம இருந்தது. இதழோரம் ஒரு மாதிரி சிரிப்பு. அவனை மட்டும்தான் அவளுக்கு அடையாளம் தெரிஞ்சது. என்னை யாரோ மாதிரி பார்த்தா. எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் அவனுக்கு யார் முகமே நினைவில்லை. ஆம்படையான் ஒருத்தனை மட்டும்தான் தெரிஞ்சது. சித்தம் கலங்கி போயிருக்குன்னு உள் மனசு சொல்லித்து. அந்த நிலையிலையும் ஆம்படையானை மட்டும்தான் நினைவு வச்சிருக்கு அவ மனசுன்னா அவளுக்குள்ள எவ்வளோ அந்யோன்யம் இருந்திருக்கணும். புத்த உணர்ச்சியும் பயமும் சேர உங்க அப்பா 1 மாசம் காணாம போயிட்டார். எங்கன்னு தேடக்கூட எனக்கு பிடிக்கல. தொலையட்டும், செத்தா கூட தோஷம் இல்லைன்னு விட்டுட்டேன். சுபத்ராவை கூட்டிண்டு அவன் புது ஊருக்கு கிளம்பிட்டான். ஒரு குழந்தை மாதிரி அவனோட ஒட்டிண்டு இந்த லோகத்திலேயே அவன் ஒருத்தனைத்தான் தெரியுங்கிறாப்ல யாரையும் பார்க்க கூட பயந்துட்டு போனா அந்த பொண்ணு. அவ போனப்புறம்தான் எனக்கு இன்னும் வேதனை அதிகமாச்சு. ஒரு தப்பும் செய்யாத அந்த பொண்ணுக்கு தண்டனையா சித்த பிரம்மை. ஒரு பாவமும் பண்ணாத அவ ஆம்படையானுக்கு சிஸ்ரூஷை பண்ற தலை எழுத்து. இதுக்கெல்லாம் காரணமான உங்க அப்பாக்கு என்ன தண்டனை? யார் கொடுப்பா தண்டனை? தெய்வம் நின்னு கொல்ற வரைக்கும் அவரை விட்டு வைக்க எனக்கு பொறுமை இல்லை. அவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு தோணித்து. அதுவும் சாதாரண தண்டனை இல்லை. ஆயுசு முழுக்க துடிக்கிறாப்ல அவர் மனசை கொல்லணும். அதுதான் அவருக்கு சரியான தண்டனைன்னு முடிவு பண்ணேன். 1 மாசமா காணாம போனார்னு சொன்ன இல்லையா? அப்பத்தான் சங்கரன் என் வயிற்றுல வளர ஆரம்பிச்சிருந்தான். அதுவும் பொண்ணா பிறந்தா சமாளிக்க முடியுமான்னு பயந்தேன்.
அவர்கிட்ட சொன்னா கருவை கலைக்க விடுவாரா மாட்டாரோன்னு பயந்துண்டு அவர்கிட்ட சொல்லாமலேயே அபார்ஷன் பண்ணின்னுடுறதுன்னு முடிவு பண்ணினதால அவர்கிட்ட நான் குளிக்காம இருக்கிறத பத்தி சொல்லல. அவர் மாசம் ஒரு முறை கேம்ப் போவார். அப்படி போற நேரம் அபார்ஷன் பண்ணின்னுடலாம்னு காத்திருந்தேன். அதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்து அவரும் ஒரு மாசம் யார் மூஞ்சியிலையும் முழிக்க முடியாம எங்கேயோ போக எனக்குள்ள ஒரு யோசனை தோணித்து. அவர் மனசை கொல்றதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு திட்டம் உருவாச்சு. எவன் பெண்டாட்டியையோ தன் பெண்டாட்டியா நினைச்சு தொட்ட வக்ர புத்திக்கு சரியான தண்டனை அவன் பிள்ளையை யார் பிள்ளையோன்னு சொல்றது தான்னு நினைச்சேன். நீ அவர் பிள்ளை தாண்டா சங்கரா, ஆனாலும் அவர்கிட்ட அப்படி சொல்லக்கூடாதுன்னு தோணித்து. அப்பா யாருங்கிற விஷயம் அம்மா சொல்லித்தான் குழந்தைகளுக்கு தெரியும்னுவா. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, ஆம்படையானுக்கே கூட சொல்றது அவதான். ஒரு மாசம் கழிச்சு எதுவுமே நடக்காதது போல திரும்பி வந்தார். அப்ப சரியா நீ 40 நாள் கரு, வாந்தி மசக்கு எதுவும் இல்லை. நான் குளிக்காத விஷயமே யாருக்கும் தெரியாது. 4ஆம் மாசம் வயிறு மேடிட்டப்பதான் அவருக்கு தெரிஞ்சது. ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டார். நான் அமைதியா அவரை பார்த்தேன். எதுக்கு சொல்லணும்? பின்ன என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவ? சொல்ல வேண்டியவாகிட்ட சொல்லியாச்சு. சொல்ல வேண்டியவான்னா யார், உங்க அம்மாவை சொல்றியா? பைத்தியம், இது 3வது பிரசவம். நான் தான் ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டி ஆகணும். எனக்கு தெரியாம பிரசவம் ஆயிடுமா? உங்களுக்கு தெரியாம பிள்ளை உருவாகும் போது பிரசவம் ஆகாதா என்ன? என்னடி சொல்ற? புதிர் போடுற? எவன் வந்து பிரசவம் பார்ப்பானாம்? இதுக்கு யார் காரணமோ அவன் வந்து பார்ப்பான். நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் பேயறைஞ்சா மாதிரி என்னை பார்த்தார். என்ன சொல்ற நீன்னு உருமினார். ஒரு மாசம் நீங்க எங்க போனேள்? எங்கேயே போன? அதுக்கு என்ன? அதான் இதுக்கு காரணம். என்னை பத்தியோ குழந்தைகளை பத்தியோ கவலைப்பட்டேளா? ஆத்துல அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னு கவலைப்பட்டேளா? எத்தனை நாள் பட்டினி இருக்க முடியும்? ஒருத்தன் உதவிக்கு வந்தான், அரிசி பருப்பு வாங்கி போட்டான், குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினான். அவனால எங்க பசி தீர்ந்தது? அதுக்கு நன்றி கடனா அவன் பசியை நான் தீர்த்தேன். இதுக்காக நான் ஒன்றும் வெக்கமும் படலை, பயப்படவும் இல்லை. ஊரான் பெண்டாட்டியை தொடர்றதுதான் உங்களை பொறுத்தவரை தப்பில்லையே. சுபத்ராவை நீங்க தொட்டாப்ல என்னை ஒருத்தன் தொட்டான். பசி தாங்காம நானும் படுத்துட்டேன். நீங்க சரியா இருந்தா நான் ஏன் தப்பு பண்ண போறேன்? உங்க அப்பா என்னை பிடிச்சு பேய் உலுக்கு உலுக்கினார். யாரடி அவன்? சொல்லு, யார் அவன்னு கேட்டார். யாராவது இருந்தா தானே யாருன்னு சொல்ல. இனிமே அவன் வரமாட்டான், எனக்கு வேணுங்கிற பணம் கொடுத்துட்டு போயிட்டான், அவன் பசி அடங்கிடுத்தோன்னோ. எப்படி வருமா இனிமே? உங்களை மாதிரி ஆம்பளை தானே அவனும்னு குத்தி குதறினேன். இனிமே இங்க இருக்காத, நீ போயிடுனார். போறேன், ஒரு கண்டிஷன். அத்தனை பேரையும் இங்க கூப்பிடணும். எல்லார்கிட்டையும் நீங்க பண்ண தப்பை நீங்க ஒத்துண்டா நான் பண்ண தப்பை நானும் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். உங்க அப்பனுக்கு ஏது அவ்வளோ துணிச்சல்? தான் என்ன வேணா தப்பு பண்ணலாம், பெண்டாட்டி மட்டும் கற்புக்கரசியா இருக்கணும்னு நினைக்கிற மட்டமான ஆம்பளை புத்தி. 3வது குழந்தை தன் குழந்தை இல்லைங்கிற உண்மை வெளியில தெரிஞ்சிட்டா தலை நிமிர்ந்து நடக்க முடியாதேங்கிற பயம். திருடனுக்கு தேள் கொட்டினாப்புல ஒரு நிலைமை. அதுதான் நாங்க கடைசியா பேசிண்டது. அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரை பேசிக்கல. வேலைக்கு சோறு கிடைச்சது, துணி கிடைச்சது, எல்லாமே அவர் தப்பு. வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட லஞ்சம். நான் கொடுத்த ஷாக்ல அதுக்கப்புறம் எந்த பெண்ணையும் நிமிர்ந்து பார்க்கறது இல்லை. பயம். பார்த்தா நான் எவகிட்டையாவது இன்னொரு பெள்ளை பெத்துடுவேங்கிற பயம். சுபத்ரா இப்ப எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க அப்பா இப்ப ஒரு நடைப்பிணம்னு நன்னா தெரியும். சுபத்ராக்கு நான் செய்யற பிராயச்சித்தம் இதான். பெத்தவா பாவம், குழந்தைகள் தலையினுவா. எந்த தப்பும் செய்யாம உனக்கும் நான் தண்டனை கொடுத்துட்டேன்னு நினைச்சாத்தான் சில நேரம் எனக்கு தாங்கவே தாங்காது. அதை மறைக்கத்தான் உன்னை கண்ணில் வச்சு வளர்த்தேன். அபரிமிதமான அன்பை பொழிஞ்சேன். அப்பா கிட்ட இருந்து கிடைக்காத பாசத்தையும் சேர்த்து கொடுத்தேன். அம்மா நிறுத்தினாள். சங்கரன் விழி பிதுங்க பிரமிப்போடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். பரிமளாவின் கண்கள் நீரை பெருக்கி கொண்டிருந்தது. சங்கரன் கிட்டே வந்து அம்மாவை அணைத்து கொண்டான். நீ செய்ததுல எந்த தப்பும் இல்லம்மா. ஒவ்வொரு பெண்ணும் பெருமைப்படுற விஷயம்தான். தப்பு பண்ற எல்லா ஆம்பளைகளையும் சேர்த்து சவுக்கால அடிச்சிருக்க. எல்லாம் சரிதான். உங்க சண்டையில பரிமளாவை ஏமா வதைக்கணும்? நீயும் அவளோட பேசலைன்னா எப்படி? இவகிட்ட எனக்கு என்னடா கோபம்? இவ காதலிச்சதுக்காக நான் கோபப்படல. உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா பாரு, அதான் என் கோபம். இறங்கி போக வேண்டியதானே? இவ போனா அவர் தலை இன்னும் குனியுமே. அதானே எனக்கு வேணும். ஆனா அதை எப்படி இவகிட்ட நான் சொல்வேன்?
ஓடிப்போன்னு நான் எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? அதான் இவகிட்டையும் பேசுறத நிறுத்தினேன். அப்பவாவது வெறுத்து போய் வீட்டை விட்டு போக மாட்டாளான்னு. இவ்வளோ வருஷமாகியும் இன்னும் என் மனசு ஆறலடா சங்கரா. அவர் ஒவ்வொரு அவமானமா படணும், துடிக்கணும், வெளியில தலை காட்ட முடியாம சுருண்டு போகணும். சுபத்ரா மாதிரியே சித்தம் கலங்கி சட்டையை கிழிச்சுக்கணும். நான் அதை பார்த்து பத்ரகாளி மாதிரி சிரிக்கணும். அப்புறம் கூட ஆறுமான்னு தெரியல. இத்தனை வருஷத்துல உங்களுக்காக கூட நான் வேண்டின்றது கிடையாது. சுபத்ராக்காகத்தான் ஓயாம பிரார்த்தனை பண்ணுவேன். அவ தெளிவடைஞ்சு தன் புருஷனோட சந்தோஷமா இருக்கணும். அவன் நினைவுல இருந்து நாங்க அழிஞ்சிருக்கணும்னு. என் பிரார்த்தனை நிறைவேறித்தான்னு கூட தெரியாது. நிறைவேறி இருக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். பரிமளா அம்மாவை ஆச்சரியமாக பார்த்தாள். எவ்வளவு பாரங்கள் இந்த மௌனத்துக்கு பின்னால் என்று பிரமித்தாள். அம்மாவிடம் பரிதாபம் ஏற்பட்டது. எல்லாத்தையும் கொட்டிண்டேன்டா சங்கரா. இப்ப மனசு லேசாயிடுத்து. இனிமே செத்து போனா கூட கவலை இல்லை. உங்க வரைக்கும் உண்மையை சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த அவமானமும் உங்க அப்பாவுக்கு கிடைக்கணும்னு ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டான். எல்லா புதிரும் அவிழ்ந்தப்புறம் இனி யாருக்கு பயப்படணும், கவலைப்படணும்? நீ ஏற்பாடு பண்ணிடா சங்கரா. பரிமளா கல்யாணத்தை நடத்து. நான் தனியா நின்று அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். உங்க அம்மாவா, அவர் பொண்டாட்டியா இல்ல. சங்கரன் தலையசைத்தான். நீ முகூர்த்தம் பாருமா, நான் ஊருக்கு ஒரு நடை போயிட்டு மறுபடியும் லீவு எடுத்துட்டு வரேன் என்றான். கிராமத்துக்கு வந்து சேரும் வரை பரிமளாவின் கல்யாணம் பற்றிய சிந்தனைதான். தான் எவ்வளவு பணம் ரெடி பண்ணி கொள்ள வேண்டியிருக்கும் என்ற கவலைதான். கிராமத்தில் பஸ் விட்டு இறங்கும் போது மழை தூறி கொண்டிருந்தது. வரும் வழியிலேயே தைலா மாமி அவனை பார்த்து விட்டாள். வாங்கோ, இப்பத்தான் வரேளா? ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? மாமி எல்லோரையும் வெகு நாள் பழக்கம் போல விசாரித்தாள். சௌக்கியம்தான். எங்க அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அப்படியா? நான் சொல்லலையா? துர்கா ஜாதகம் ரொம்ப அதிர்ஷ்டமானது. அது வர நேரம் உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடும்னு. இருக்கலாம், எனக்கு தெரியல. அப்புறம் ஆத்துல கொடுத்தேளா? என்ன சொன்னா? இல்ல மாமி, அக்கா கல்யாணம் முடிஞ்சப்புறம்தான் மற்றதெல்லாம். இருந்தாலும் ஜாதகத்தை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அது போரும். இனிமே ஆண்டவன் விட்ட வழி. அப்புறம் மாமி, இது பத்தி உங்க பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம். அனாவசியமா எந்த கற்பனைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவன் என்ன நினைக்கிறான்னு யாருக்கு தெரியும்? இல்ல, சொல்லல. அப்ப நான் வரேன். என்ன சமையல் இன்னைக்கு? கத்திரிக்காய் பிட்லை, கீரை மசியல், கோஸ் கறி. சங்கரன் வீடு நோக்கி நடந்தான். வீடு அமைதியாய் இருந்தது. கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். வீட்டுக்காரரை காணவில்லை. கனகம்மாள் கூடத்தில் சுருண்டு படுத்திருந்தாள். அப்படி அவள் படுத்து பார்த்ததில்லை. உடம்பு சரியில்லையா? சங்கரன் பிரீஃப் கேஸை வைத்துவிட்டு அவள் அருகே சென்றான். வீட்டுக்காரம்மா, என்ன உடம்பு சரியில்லையா? நீங்க படுத்து நான் பார்த்ததே இல்லை. என்ன உடம்புக்கு? யாரு, சங்கர் தம்பியா? வந்தாச்சா? ஆமாம்மா. என்ன பண்ணுது? ஒன்றும் இல்லை தம்பி, உடம்புக்கு என்ன, நன்னாத்தான் இருக்கு. மனசு தான் படுத்துடுச்சு. என்னம்மா ஆச்சு, இவ்வளோ விரக்தியாக பேசுகிறீங்க? பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களேன்னு வருத்தமா? விசேஷம் எல்லாம் நல்லா நடந்துச்சா? மாப்பிள்ளை இருப்பார் நீங்க, அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரா? அதான் வருத்தமா? நீ வேற தம்பி, அவர் வந்தா தானே எல்லாம் நடக்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஏன் வரலை? எல்லையில் ஏதோ சண்டை ஆரம்பிச்சிடுச்சாமில்ல, அவரை அங்கே போக சொல்லிட்டாங்களாம். வர முடியல, மன்னிச்சுக்கங்கன்னு ஒரு தந்தி வந்துச்சு. அவருக்கு பதிலாக விளையாட்டு போல் 5 நாள் ஆயிடுச்சு. தினம் தினம் உசுறு போய் வருது. ரேடியோவில் டிவியில் நியூஸ் கேட்கவே நடுங்குது. சங்கரனுக்கு ஷாக் அடித்தாற்போல் இருந்தது. 4-5 நாளாயிருந்த மனநிலையிலும் வீட்டு பிரச்சனைகளிலும் பேப்பர் கூட படிக்கவில்லை. நாட்டு நடப்பும் தெரியவில்லை. எல்லையில் யுத்தம் நடக்கிறதா? சங்கரன் வீட்டுக்காரம்மாளை கனிவோடு பார்த்தான். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. எப்பேற்பட்ட படிக்க உங்கள் மாப்பிள்ளை போயிருக்கார். பெருமைப்படுறதை விட்டுட்டு கவலைப்படுறீங்களே. எழுந்துருங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? வீட்டில் யாரும் இல்லையா? உங்கள் பொண்ணு? புருஷன் வரலேனதும் அவளும் வரமாட்டேன்னுட்டா. அவங்கிட்ட இருந்து ஃபோன் வரும், பேசலாம்னு அங்கேயே இருக்கா. சொந்த ஃபோன் கூட இல்லை, பக்கத்து வீட்டு ஃபோன். ஒரு ஃபோன் வாங்கிக்கங்க மாப்பிள்ளைன்னு இவர் கூட சொல்லிட்டார். பார்க்கலாம்னு வா. எங்கே லீவு கிடைச்சா தானே வந்து வீட்டை கவனிப்பார். சரி, நீங்கள் தைரியமாக இருங்க. உங்கள் மாப்பிள்ளை வெற்றி மாலையோட திரும்பி வருவார். சீக்கிரமே இந்த வீட்டில் அவங்க முதல் இரவு நடக்கும். அடுத்த வருஷம் உங்கள் பேரன் பொம்மை துப்பாக்கி காட்டி உங்களை மிரட்ட போகிறார்.
சங்கரன் அவளை உற்சாகப்படுத்திவிட்டு டேபிளின் மீதிருந்த 4-5 நாள் செய்தித்தாள்களையும் எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தான். முதல் காரியமாய் அத்தனை செய்திகளையும் படித்தவன் எல்லை ஊடுருவல் அறிந்து கவலையும் அதிர்ச்சியும் அடைந்தான். ஒரு பக்கம் மத்தியில் ஆட்சி கலைப்பு, அரசியல்வாதிகளின் பதவி நாடகங்கள், இப்போது எதிரிகள் ஊடுருவல், அதை காலம் கடந்து கவனித்த அலட்சியம். இன்னொரு பக்கம் தேர்தல் அறிவிப்பு, கூட்டணி நாடகங்கள், கூட்டணி கட்சிகளுக்குள் தொகுதி பங்கீடு சண்டை என்கிற கேவலமான காட்சிகள். நாட்டை பற்றிய கவலை இருந்தால் இப்படி நாற்காலி சண்டை போட்டு கொண்டிருக்குமா இந்த கும்பல்? நாடு எங்கே போகிறது? வளர்கிறதா அல்லது எதிர் பரிணாம வளர்ச்சியாக கற்காலத்தை நோக்கி செல்கிறதா? சங்கரன் நாட்டை குறித்து மிகவும் கவலையடைந்தான். நாடு நல்லபடியாக மாற பிரார்த்தனை செய்தான். இத்தனை கேவலங்களுக்கும் நடுவில் உண்மையான தேசப்பற்றோடு நாட்டுக்காக உயிரை துச்சமாய் நினைத்து எல்லையில் பனியிலும் குளிரிலும் போராடி கொண்டிருக்கும் அந்த நல்ல மனிதர்களின் வெற்றிக்காகவும் வேண்டிக் கொண்டான். எப்போ வந்தீங்க தம்பி? பின்னால் வீட்டுக்காரரின் குரல் கேட்டது. இப்பதான் உட்காருங்க சார், எல்லா விஷயமும் கேள்விப்பட்ட. ஊர்ல 4-5 நாளா நியூஸ் கூட படிக்கல, இப்பதான் சேர்ந்து வச்சு படிச்ச. என்ன சொல்றதுன்னே புரியல. நம்ம தேசத்தை நினைச்சா கவலையா இருக்கு. சொந்த நாட்டை சுரண்டவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய மனுஷங்க, எங்க போய் முட்டிக்க? வீட்டுக்காரர் எதுவுமே பேசாது அமர்ந்திருந்தார். பிறகு பாக்கெட்டில் இருந்து எதையோ எடுத்து அவனிடம் நீட்டினார். என்ன அது? என் பொண்ணோட தலைவிதி. சங்கரன் குழப்பத்தோடு அதை வாங்கி பிரித்தான். இராணுவத்தில் இருந்து வந்திருந்த தந்தி அவரது பெண்ணின் பெயருக்கு வந்திருந்தது. தங்கள் கணவர் இந்த தேசத்திற்காக தன் பொன்னான உயிரை அர்ப்பணித்து வீர மரணம் எய்துவிட்டார். விரைவில் அவரது பூத உடல் அனுப்பி வைக்கப்படும். சங்கரன் அதிர்ச்சியோடு அவரை பார்த்தான். வீட்டுக்காரர் துக்கத்தை அடக்கியபடி அமர்ந்திருந்தார். அம்மாக்கு தெரியுமா இது? இல்லை தம்பி, எப்படி சொல்றதுன்னு புரியல. உயிரியே விட்டுருவா. இது பெருமைப்பட வேண்டிய மரணம்ங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியாது. தந்தி எப்போ வந்தது? அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் இல்ல? தெரியல, வந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேளை விடுமுறை விலாசமா மாப்பிள்ளை நம்ம வீட்டு அட்ரஸை கொடுத்துருப்பாரோ என்னவோ, ஒன்றும் புரியலை. காலேஜ் வந்துருச்சு. அவகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு புரியல. வீட்டில் இருக்கக்கூட பயமாக இருந்தது. என் பொண்ணை நினச்சி கவலைப்படுவனா, அவள் எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்படுறதா, அல்லது மாப்பிள்ளை வீர மரணம் அடைஞ்சதுக்காக பெருமைப்படுறதா? எனக்கு ஒன்றுமே புரியல தம்பி. நானும் மனுஷன் தானே. பெத்த பாசம் என்னை கொல்லுதே, என்ன செய்வேன் நான்? வீட்டுக்காரர் சின்ன குழந்தை மாதிரி குலுங்கி அழ ஆரம்பிக்க சங்கரன் அவரை எப்படி சமாதானப்படுத்துவதென்று புரியாமல் தவித்தான். சற்று நேரம் அவர் மனம் விட்டு அழட்டும் என்று விட்டுவிட்டான். சிறிது நேரத்தில் அவரே ஒரு நிலைக்கு வந்தார். இப்ப நான் என்ன செய்யட்டும் தம்பி? எப்படி இருந்தாலும் சொல்லத்தானே வேணும். பக்குவமா சொல்லிடுறது தான் நல்லது. அவன் அவரிடம் சொல்லும் போதே கீழிருந்து உச்சஸ்தாயியில் அழுகை சத்தம் கேட்க இருவரும் பதறி அடித்து கொண்டு கீழே ஓடினார்கள். மாப்பிள்ளை வீட்டில் இருந்து செய்தியோடு ஒருவர் வந்திருந்தார். அவர் கனகம்மாவிடம் விஷயத்தை சொல்லி இருந்தார். அழுகை சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து ஆண்களும் பெண்களும் திரண்டு வர ஒரு நிமிடத்தில் கிராமமே ஒரு வீரனுக்காக கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது. மொத்த கிராமமும் அன்புலிங்கத்தின் வீட்டில் திரண்டு அழுதது. எல்லோரது வீட்டிலும் அடுப்பு அணைக்கப்பட்டது. ஜாதி மதம் அனைத்தும் அந்த வீர மரணத்தோடு சமாதியாகி விட்டார் போல் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுதனர். உடம்பு எப்போ வருது என்று கேட்க சங்கடப்பட்ட ஒரு சிலர் மிலிட்ரி ட்ரக் எப்போ வருதாம் என்று விசாரித்தனர். இங்க வராது, அவங்க வீட்டுக்குத்தான் வரும். அப்ப எல்லாரும் அங்கேயே போயிடுவோம். அந்த தம்பிக்கு மரியாதை செலுத்திட்டு தான் மற்ற வேலை. இங்க இருந்து எல்லாரும் மௌன ஊர்வலமா கிளம்புறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. மாலைக்கு யாரையாவது அனுப்புங்க. குழந்தைங்க வயசானவங்களை தவிர மற்ற எல்லாரும், பொம்பளைங்க முதல் கொண்டு கிளம்புங்க. கிராம தலைவர் அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பிக்க 1 மணி நேரத்தில் ஒரு சிலரை தவிர மொத்த கிராமமும் சோகத்தை சுமந்தபடி ஒற்றுமையாக மௌன ஊர்வலம் கிளம்பினார்கள். கனகம்பாளையும் அன்புலிங்கத்தையும் மட்டும் வண்டி கட்டி அனுப்பிவிட்டு மற்றவர்கள் நடந்தார்கள். அக்ரஹாரத்து ஆண்கள் பெண்களில் இருந்து அத்தனை பேரும் ஏதோ தன் வீட்டு துக்கத்துக்கு போவது போல் கண்ணீர் வழிய முழு துக்கத்தோடு மௌனமாய் நடந்த காட்சியில் சங்கரன் சிலிர்த்து போனான். மரணத்திலேயே உயர்ந்த மரணம் போரில் ஏற்படும் வீர மரணம்தான். அத்தனை பேரும் தலை வணங்கி அஞ்சலி செய்யும் புகழ் வேறு எந்த மரணத்திற்கும் கிடைத்து விடுவதில்லை. இறந்தும் வாழ்வென்பது ஒரு பெரிய பேறு. தன் சுகம் துக்கம் இன்பம் வீடு மனைவி உறவு
அனைத்தையும் பிரிந்து தேசம் ஒன்றை பெரிதென எண்ணி தேசத்திற்காக உயிரையும் அர்ப்பணித்திருந்த அந்த வீரனுக்கு மொத்த நாடே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவது எவ்வளவு பெரிய விஷயம். மாப்பிள்ளை வீடு சோகத்தில் மூழ்கி இருந்தாலும் அழுகை ஒலி இல்லை. வீரர் மரணத்திற்கு அழுவது சிறு பிள்ளைத்தனம் என்பதைப் போல் அசாத்திய அமைதியுடன் அத்தனை பேரும் உடலை பெற காத்திருந்தார்கள். வீட்டுக்காரரின் பெண் உட்பட பத்திரிகை நிருபர்களும் தனியார் டிவி செய்தி நிருபர்களுமாக ஒரு கூட்டம் காத்திருந்தது. லோக்கல் நாளிதழ்கள் எல்லாவற்றிலும் இந்த மரணம் பற்றிய செய்திகள் தான். முதல் இரவில் மனைவியை முத்தமிட வேண்டியவர் எல்லை போரில் மரணத்தை முத்தமிட்டு தழுவினார் என்ற தலைப்பு செய்தியோடு விலாவாரியாக எழுதியிருந்தார்கள். மாநில அரசும் மத்திய அரசும் கட்சி தலைமைகளும் போட்டி போட்டுக்கொண்டு நிதி உதவி வழங்கி இரங்கல் தெரிவித்திருந்தன. இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வரும்போது இந்த நாடகங்கள் சர்வசாதாரணம். இன்னும் 2 நாள் இந்த மரணத்தை நாடு நினைக்கும், கட்சிகள் நினைக்கும். அதன் பின் 1 மாதமோ 2 மாதமோ இந்த கிராமம் நினைக்கும். அதன் பின் இறுதி வரை இந்த சோகத்தோடு வாழப்போகிறவர்கள் பெற்றவர்களும் பெண்ணை கொடுத்தவர்கள் மட்டும்தான். சங்கரன் பெருமூச்சு விட்டான். மாலை 4 மணிக்கு உடல் வந்தது. லோக்கல் தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திய பிறகு ஊர்க்காரர்கள் வரிசையாக அஞ்சலி செலுத்த இராணுவ மரியாதையோடு உடல் எரிக்கப்பட்டது. உங்கள் கணவரை பற்றி சொல்லுங்களேன், உங்கள் எதிர்கால திட்டம் என்ன? வீட்டுக்காரரின் பெண்ணிடம் மீடியாக்கள் கேள்வி கேட்டன. எங்களுக்கு திருமணமாகி 6 மாதம்தான் ஆகிறது. திருமணத்தன்று அவரை பார்த்தேன். அதன் பிறகு இப்போதுதான் அவரை பார்க்கிறேன். அப்போது வெட்கத்தால் பேசவில்லை. இப்போது நான் பேசுவதை கேட்கும் நிலையில் அவர் இல்லை. 4-5 முறை தொலைபேசியில் அவரது குரலை கேட்டிருக்கிறேன். தேசத்திற்காக அவர் தன் உயிரை விட்டிருக்கிறார் என்பதற்காக கர்வப்படுகிறேன். அவரை மணந்ததற்காக பெருமைப்படுகிறேன். மெல்லிய குரலில் எங்கோ வெறித்து பார்த்தபடி அந்த பெண் சொன்னபோது கல் மனம் கூட கலங்கிவிட்டது. உங்கள் எதிர்கால திட்டம்? உங்களுக்கு சிறு வயதுதான். மறுமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இருக்கிறதா? அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பத்திரிகைக்காரர் ஒருவர் கேள்வி கேட்டபோது எரிச்சல் வந்தது. இந்த கேள்வியை இன்றே கேட்டு பதில் பெற்று பத்திரிகையில் போட்டுவிட அப்படி என்ன அவசரம்? சோகத்தையும் விற்று காசு பண்ணும் வியாபார யுக்தி என்பதை தவிர வேறென்ன சொல்ல? அந்த பெண் இதற்கு பதில் சொல்ல விரும்பாதவளாக வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொள்ள அவன் மீண்டும் அதே கேள்வியை கேட்க வாயெடுக்க அதற்கு மேல் சங்கரனுக்கு பொறுக்கவில்லை. சட்டென்று கிட்டே போய் நாளாந்திர பத்திரிகையின் நிருபரை தரவென்று இழுத்து கொண்டு ஒரு மூலைக்கு சென்றான். யோ விடுயா, யாரியா நீ? கேள்வியா கேட்குற? கேள்வி ராஸ்கல். இந்த கேள்வியை உன் அக்கா தங்கச்சிக்கிட்ட கேட்பியா? எந்த கேள்வியும் கேட்க ஒரு நேரம் காலம் இருக்குன்னு தெரியாத உன்ன மாதிரி ரிப்போர்ட்டர்ஸை எல்லாம் நிற்க வச்சு சுடணும். அந்த பெண்ணுக்காக இவ்வளோ பறிஞ்சுக்கிட்டு வரையே நீ யாரு? உனக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு? உறவு தாண்டா, இந்த தேசத்தில் பிறந்திருக்கல்ல, அந்த உறவு தான். இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்கே இருந்த நாளைக்கு இதே கேள்வியை உன் பொண்டாட்டியை பார்த்து வேற ஒருத்தன் கேட்கறாப்புல பண்ணிடுவோம். ஓடுறா நாயு. அவன் வெளிரிய முகத்தோடு ஓட சங்கரன் முகம் சிவக்க அவனை பார்த்தான். ஒரு பக்கம் தேசத்திற்காக உயிரை விடும் உத்தமர்கள், இன்னொரு பக்கம் பிழைப்புக்காக மனிதத்தையும் விற்பவர்கள். மனிதர்களில் தான் எவ்வளவு வகை! அந்திம கிரியைகள் எல்லாம் முடிந்து அனைவரும் ஊர் திரும்ப சங்கரன் மட்டும் வீட்டுக்காரருக்கு துணையாக அங்கேயே இருந்தான். கனகம்மாள் பாதி ஜீவனோடு ஒடுங்கி போயிருந்தாள். எங்களோட வந்து கொஞ்ச நாள் இருக்கிறையா தாயி? வீட்டுக்காரர் பெண்ணிடம் கேட்டார். இல்லப்பா வேணாம். ஏமா போயிட்டு தான் வாய, இடம் மாறினா மனசுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்குமில்ல? தாய் மடியில தலை சாச்சு படுத்து அழுதுண்டு. அழுதுடு கண்ணு, புறப்படு. மாமியார் சொல்ல கனகம்மாள் குலுங்கினாள். இல்லம்மா, நான் போகல. நான் இல்லாத குறை தெரியாம எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு அவர் சொல்லி இருக்கார். எப்போ ஃபோன் பேசினாலும் கடைசியா இதை சொல்லிட்டு தான் ஃபோனை வைப்பார். அவர் வார்த்தையை என்னால எப்படி மீற முடியும்? அவர் போயிட்ட பிறகு பொறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு தோணுது. இனிமே ஒரு வேளை கூட இவங்களை விட்டுட்டு வர மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. இல்ல தாயி, உன்னை கூப்பிட்டதுக்காக நீதான் என்னை மன்னிக்கணும். உன் பக்குவமும் புத்தியும் கூட எங்களுக்கு இல்லையே. நீ வர வேணாம் தாயி, உன்னை பார்த்துக்கணுமா? நாங்க இங்க வரோம், உன்னோட 2 நாள் இருந்துட்டு போறோம். வீட்டுக்காரர் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தார். சொல்லிக் கொள்ளக்கூடாது என்பதால் மனைவியை அழைத்து கொண்டு மௌனமாக புறப்பட்டார். சங்கரன் எதுவும் பேசாமல் அந்த பெண்ணை பார்த்து கை கூப்பி விட்டு புறப்பட்டான். என் பொண்ணு வாழ்க்கை இப்படி முட்டிலேயே கருகி போச்சு.
கனகம்மாள் நினைத்து நினைத்து கண் கலங்கினாள். பெண்ணின் முதல் இரவுக்காக ஆசை ஆசையாக வாங்கி வைத்த பொருட்களை பரப்பி வைத்து கொண்டு வெறித்து பார்த்தாள். அவளுக்கு எப்படி சமாதானம் சொல்வதென்று ஒருவருக்கும் புரியவில்லை. பிள்ளையும் மருமகளும் மற்றொரு பெண்ணும் 15 நாட்கள் இருந்து காரியங்கள் எல்லாம் முடிந்ததும் கிளம்பி சென்றதும் வீடு இன்னும் வெறிச்சென்று ஆயிற்று. அதன் பிறகு சங்கரன் தான் ஒவ்வொரு வேளையும் அவர்களை வற்புறுத்தி சாப்பிட வைத்தான். பரிமளாவிடமிருந்து கடிதம் வந்திருந்தது. என்ன ஆயிற்று சங்கரா? உன்னிடமிருந்து ஒரு தகவலும் இல்லையே. உடம்பு சரியில்லையா? நீ என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறாய்? எப்போது வருவாய் என்ற ஒரு தகவலும் இல்லாது நானும் அம்மாவும் கவலைப்படுகிறோம். ஏற்பாடுகள் செய்வதில் உனக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதையும் எழுது. வெங்கட்டின் வீட்டில் 2 முறை கேட்டு அனுப்பிவிட்டார்கள். உன்னிடமிருந்து ஏதாவது தகவல் வந்ததா என்று. விரைவில் வரும் என்று சொல்லி இருக்கிறோம். அப்பா வழக்கம் போல் வருகிறார் போகிறார். எனக்கு அவரை பார்க்க கூட பிடிக்கவில்லை. துர்காவின் ஜாதகம் நன்றாக பொருந்தி இருக்கிறது. அம்மாவுக்கு பெண்ணை பாராமலேயே அவளை பிடித்து விட்டது. அவளை உனக்கும் பிடித்திருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் சொல்லி அம்மாவுக்கு கடிதம் எழுத சொல்லு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாவற்றிற்கும் விவரமாக பதில் போடு. சங்கரன் கடிதத்தை வைத்துவிட்டு சோம்பல் முறைத்தான். எழுந்து மொட்டை மாடிக்கு வந்து சற்று நேரம் உலாவினான். ஊர்கோடியில் இருந்த வெட்ட வெளியில் தேர்தல் மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூலி பேச்சாளன் ஒருவன் நாளாந்திர வார்த்தைகளில் எதிர்க்கட்சி தலைவர்களை கேவலமாய் வர்ணித்து கொண்டிருந்தான். தலைவர்களின் பேச்சை கேட்க ஏற்பாடு செய்திருக்க தொண்டர்கள் படை ஒன்று கிராமத்தில் முகாமிட்டிருந்தது. 2 வேளை சாப்பாடு, டீ, கொஞ்சம் பணம், இதுதான் வாழ்க்கை என்று நினைப்பவர்களை விலைக்கு வாங்கி தன் சக்தியை நிரூபிக்கும் அரசியல்வாதிகளை என்னவென்று சொல்ல? பின்னால் வீட்டுக்கார அம்மாளின் குரல் கேட்க சட்டென்று கலைந்து திரும்பினான். சங்கர் தம்பி. என்னம்மா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்ப்பா. சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் புரியல தம்பி. ஒரே குழப்பமா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்குறேன். என் பொண்ணு எடுத்திருக்கிற முடிவு சரின்றையா? சங்கரன் வியப்போடு அவனை பார்த்தான். நீங்க கேட்கறது புரியலம்மா. வாழ்நாள் முழுக்க இப்படியே இருந்துடுவேங்கிறாளே, இது சரியா தப்பா தம்பி? பெத்த மனசு எனக்கு தப்புன்னு தோணுது தம்பி. அதான் உங்ககிட்ட கேட்குறேன். சங்கரன் அவளை இரக்கத்தோடு பார்த்தான். தப்புதான் வீட்டுக்காரம்மா. உணர்ச்சி வேகத்துல எடுத்துட்ட முடிவு இது. புருஷன் வீர மரணம் அடைஞ்சதை நினைச்சு பெருமைப்படணும். அதே நேரம் அவனை மதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே வெயில்ல போட்டுக்கிறது சரியில்லைதான். ஆனா சோகத்துல மூழ்கி இருக்கிற இந்த மனநிலையில அவங்க புத்தி எதையும் ஏற்காது. இந்த நேரத்துல இதை பத்தி நாம பேசுறதும் ரொம்ப தப்பு. காலம் காயங்களை மெல்ல மெல்ல ஆற்றும். அப்ப நேரம் பார்த்து பக்குவமா சொன்னா புரிஞ்சுப்பாங்க. என் வயிற்றுல பால் வாத்த தம்பி. என் மனசு நினைச்சதையே சொல்லிட்டேன். கண்ணி கழியாமலே குங்குமத்தை கலைக்கிற நிலை என் பொண்ணுக்கு வந்துடுச்சேன்னு ஒரு தாயா நான் துடிச்ச துடிப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லை தம்பி. அது முழுக்க பட்டு போயிடுறதுக்குள்ள இன்னொரு மரத்தோட பதியன் போட்டு துளிரும் இலையும் பூவுமா பார்த்துடணுங்கிறது தான் என் ஆசை தம்பி. அவங்க கிட்ட இதை சொல்ல முடியல. அவங்களுக்கும் இந்த ஆசை இருக்கலாம். யார் கண்டா? நீதான் தம்பி எனக்காக அவங்க கிட்ட இதை எடுத்து சொல்லணும். செய்வியா? சங்கரன் திகைத்தான். எப்பேற்பட்ட பொறுப்பு இது? நல்ல காரியம்தான். ஆனால் தன்னால் முடியுமா? நீ யாரென்று கேட்டுவிட்டால் பழக்கம் இல்லாத மனிதர்களிடம் எப்படி? பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான். இந்த ஊருக்கு வந்து எத்தனை பேர் பழக்கமாகிவிட்டார்கள்? சங்கரன் வீட்டுக்கார அம்மாளை பார்த்தான். சரிம்மா, என்னால் ஆன முயற்சிகளை நான் செய்கிறேன். கடவுள் இருக்கார். அவர் கைவிட மாட்டார். நாம நல்லது நினைச்சா அவரே நடத்தி வைப்பார். கனகம்மாள் மெல்லிய மலர்ச்சியோடு கீழே இறங்கி சென்றாள். சங்கரன் யோசனையோடு அமர்ந்திருந்தான். டியூட்டி முடிந்து வரும் வழியில் தைலா மாமியின் வீட்டில் இரவு சாப்பாட்டை முடித்து கொள்ள எண்ணி அக்ரஹார பக்கமாக நடந்தான். உள்ளே தைலா மாமியின் பிள்ளை வந்திருந்தான். அம்மாவிடம் காரசாரமாக பேசிக் கொண்டிருந்தான். உள்ளே போகலாமா வேண்டாமா என்று தயங்கியபடி நின்ற சங்கரனை துர்கா தான் முதலில் பார்த்தாள். அம்மாவிடம் சொன்னாள். வாங்கோ என்று சங்கரனை அழைத்தவள் பெண்ணிடம் சொன்னாள். நீதான் போய் பரிமாறேன், நான் இவங்க கிட்ட பேசிட்டு வரேன். துர்கா அந்த அறை கதவை லேசாக சாத்தி கொண்டு கூடத்திற்கு வந்து இலை போட்டாள். தைலா மாமி பிள்ளையிடம் சத்தம் போட்டு பேசியது கூடம் வரை கேட்டது. என்ன பிரச்சனை? மாமி இப்படி கத்தி பேசி நான் கேட்டதில்லையே. தன்னிடமே அவன் இப்படி கேட்பான் என்று எதிர்பாராத துர்கா ஒரு வினாடி தடுமாறினாள். என்னை ஊருக்கு கூட்டிட்டு போகணுமாம், அனுப்ப சொல்றான். அம்மா முடியாதுங்கிறா.
அண்ணாவாம் தானே, போயிட்டு வர வேண்டியது தானே. தங்கையா நினைச்சு கூப்பிட்டா போகலாம், வேலைக்காரியா நினைச்சு கூப்பிட்டா அதான் அம்மா அனுப்ப முடியாதுங்கிறா. குழந்தையை பார்த்துக்க முடியலையாம், மன்னி வேலைக்கு போறாளே. எத்தனையோ க்ரீச் இருக்கே, என்ன இருந்தாலும் நாம பார்த்துக்கிற மாதிரி ஆகுமா? அரை கதவு திறந்து மாமியின் பிள்ளை முகம் சிவக்க வெளியில் வந்து விறுவிறுவென போய்விட்டான். போகட்டும், யார் வர சொன்னா இவனை? இவனுக்கு வேலை செய்யவா நான் பொண்ணை பெத்த? என்னைக்குதான் இந்த பொண்ணுக்கு விடிய போறதோ தெரியலையே பகவானே. மாமி பகவானிடம் கேட்பதைப் போல் தன்னிடம்தான் கேட்கிறாளோ என்று தோன்றியது சங்கரனுக்கு. பரிமளாவின் கல்யாணம் முடிந்துவிட்டால் துர்காவை மணப்பது பற்றி அவனுக்குள் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அதை இப்போது வெளியில் சொல்லிவிட முடியாது என்பதால் மௌனமாக சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை லோன் பணம் கிடைத்த பிறகு இன்னும் ஒரு வாரத்தில் ஊருக்கு வருவதாக பரிமளாவுக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு படிப்பதற்கு புத்தகம் எடுக்க கீழே வந்தான். வீட்டுக்காரர் பெண்ணை பார்க்க கிளம்பி கொண்டிருப்பது தெரிந்ததும் தானும் போனால் என்ன என்று தோன்றியது அவனுக்கு. நீங்களும் வரீங்களா தம்பி? அவரை அழைத்ததும் கேட்கும் அவசியமில்லாது போக உடனே அவரோடு கிளம்பினான். என் பொண்ணு கூட பேசிட்டு இருந்தா பிரமிச்சிடுவீங்க தம்பி, அவ்வளோ விஷயம் பேசும். அதான் உங்களையும் கூப்பிட்டேன். இப்போ அதுக்கு பேச்சு தான் அவசியம். 4 பேர் கூட பேச பேசத்தான் துக்கம் குறையும். அதனால தான் நானும் 2 நாளைக்கு ஒரு தரம் போய் பேசிட்டு வரேன். படிக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் கொடுத்துட்டு வரேன். படித்து முடிச்சதும் அதை பற்றி பேசலாமே. பொடி நடையாகவே அவர்கள் நடந்து சென்றார்கள். துக்கம் ஓரளவுக்கு குறைந்து வீட்டுக்காரரின் பெண் காஞ்சனாவின் முகம் தெளிந்திருந்தது. வாழ்ந்து பிரிவது இன்னும் கடினம். வாழாமலேயே பிரிந்து விட்டதால் எல்லையில் இன்னும் இருப்பது போலவே தோன்றுவதாக பேச்சுவாக்கில் ஒரு நாள் அவளே சொன்னதாக வீட்டுக்காரர் சொன்னதை நினைத்து பார்த்தான் சங்கரன். மாமனாரோடு செஸ் ஆடிக்கொண்டிருந்தவள் அப்பாவை பார்த்ததும் மலர்ந்த முகத்தோடு எழுந்தாள். வாங்க சம்மந்தி, உங்க பொண்ணுகிட்ட செஸ் கத்துக்கிட்டு இப்ப அவளுக்கே தண்ணி கட்டுறன் தெரியுமா? சங்கரன் வியப்போடு அவரை பார்த்தான். காஞ்சனா வந்தவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக உள்ளே சென்றாள். அவ மனசை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா துக்கத்தை வெளியேற்றணும் இல்ல, அதான் இழுத்து வச்சு செஸ் விளையாடுறேன். சில நாள் 3 பேரும் சேர்ந்து சொக்கட்டான் ஆடுவோம். இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, பழைய கலகலப்பு வந்துகிட்டு இருக்கு. காஞ்சனா வந்தாள். அப்பாவுக்கும் சங்கரனுக்கும் தண்ணீர் கொடுத்தாள். தம்பி யாரு? நம்ம ஊர் ஸ்டேஷன் மாஸ்டர். நம்ம வீட்டில் தான் தங்கி இருக்கார். ரொம்ப ஒத்தாசை. ஐயர் குடும்பத்து பையன்னாலும் மனுஷங்கிட்ட வித்தியாசம் பாராட்டாம பழகுவார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன தம்பி ஜாதி மதம்னு இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கிறதில்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் வேற ஜாதி, அன்புலிங்கம் வேற ஜாதி தான். இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து பழக்கம். அது கல்யாண சம்பந்தம் வரை நீடிச்சது. இதோ இந்த குழந்தை நான் தோல்ல தூக்கி வளர்த்த குழந்தைதான். அந்த அன்புல தான் இந்த வீட்டுக்கே கொண்டாந்தேன். ஜாதி மதம் பார்த்தா அன்பு செத்துடும். இந்த உலகத்துல ஜாதி மதம் இல்லாம எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா? மழைக்கு ஜாதியா மதமா? கண்களுக்கு ஜாதியா மதமா? கனிகளுக்கு ஜாதியா மதமா? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏது ஜாதி மதம்? பசுமாடு ஜாதி மதம் பார்த்தா பால் தருது? கங்கை தண்ணியில யார் குளிச்சாலும் அழுக்கு போகாது? இதெல்லாம் எந்த நினைப்பும் இல்லாம தன் கடமையை செய்யறதுனால இல்ல தெய்வத்துக்கு சமானமா கொண்டாடுறோம். அவர் பேச பேச வாய் பிளந்து கேட்டான். தன் சிந்தனையே அவருக்கும் இருந்தது கண்டு வியந்தான். அவர்கள் நிறைய பேசினார்கள். நடுநடுவே காஞ்சனாவிடமும் சகஜமாக அபிப்பிராயம் கேட்டு அவளையும் பேச வைத்தான் சங்கரன். அவளது புத்தி கூர்மையும் விஷய ஞானமும் கண்டு பிரமித்து போனான். அந்த வாரம் மட்டுமல்ல, அடுத்த வாரமும் வீட்டுக்காரரோடு அங்கு போனான். புதுசாய் தான் படித்த புத்தகங்களை அவளிடம் கொடுத்து படிக்க சொன்னான். வெகு சீக்கிரமே அந்த குடும்பத்திற்கு நெருங்கிய சிநேகிதனானான். ஒரு வழியாக லோன் பணம் கிடைத்தது. முகூர்த்த தேதி குறித்து விட்டதாக அம்மா எழுதியிருந்தாள். சங்கரன் 15 நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் தலையை பார்த்ததும் தான் பரிமளாவுக்கு உயிர் வந்தது. அப்பாவை பற்றி கொஞ்சமும் பயப்படாமல் திருமண ஏற்பாடுகளை செய்தான். அம்மா அத்தனை நகையும் கழட்டி பெண்ணுக்கு போட்டு விட்டாள். 2 பட்டு புடவை, வெங்கட்டுக்கு பட்டு வேட்டி, ஒரு மோதிரம் வாங்கினான் சங்கரன். கோயிலில் வைத்து எளிமையாய் நடந்த கல்யாணத்திற்கு அப்பா வரவில்லை. இன்னொரு அக்கா அத்திம்பேரை கொண்டு கன்னியாதானம் செய்ய வைத்தான். காதல் கல்யாணம் என்பதால் அப்பாவுக்கு இஷ்டமில்லை, வரவில்லை என்பதற்கு மேல் யாருக்கும் வேறு எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. முகூர்த்தம் முடிந்து வந்தவர்களுக்கு ஹோட்டலில் ஒரு விருந்து கொடுத்தான். இலைக்கு 50 ரூபாய் கணக்கில் சிரமமின்றி விருந்து கொடுக்க முடிந்தது.
வீட்டுக்காரர் வாழ்த்து தந்தியும் 501 ரூபாய்க்கு கிஃப்ட் செக்கும் அனுப்பியிருந்தார். கல்யாணம் முடிந்த 4ஆம் நாள் சங்கரன் கிளம்பினான். அப்பா, எப்போ உன்னை போக சொன்னாலும் உடனே கிளம்பி வந்துடுமா? அவருக்காக நீ மௌன விரதம் இருந்தது போதும். சங்கரன் அம்மாவிடம் தனியே சொல்லிவிட்டு வண்டி ஏறினான். 10 நாள் கழித்து நாங்க வரோம்டா சங்கரா. அந்த துர்காவையும் பார்த்துட்டு மற்ற விஷயங்களையும் பேசி முடிச்சுடலாம். அம்மாவையும் கூட்டிண்டே வரேன், பரிமளா சொன்னாள். சங்கரன் லேசான கூச்சத்தோடு சிரித்தான். பஸ் ஸ்டாண்டில் வீட்டுக்காரர் அவனுக்காக காத்திருந்தார். அவன் இறங்கியதும் அவன் பெட்டியை வாங்கி கொண்டார். ஐயோ, நீங்க எதுக்கு? வேணாம், சங்கரன் மறுத்தான். பரவாயில்ல, வாங்க தம்பி. எனக்காகவா வந்தீங்க? ஆமாம்ப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க. நானும் என் சம்மந்தியும் ஒரு வழியா பேசி பேசி என் பொண்ணு மனசை மெதுவா இழக வச்சிட்டோம் தம்பி. சம்மந்தியம்மா அவ காலிலேயே விழ போயிட்டாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. என் பொண்ணு ஆடி போயிட்டா. எந்த மாமனார் மாமியார் இவ்வளோ பெருந்தன்மையோடு இருப்பாங்க? ஒரு வழியா சரின்னு தலையாட்டிட்டா. நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசினோம். மறு கல்யாணம்ங்கிறது முதல் கல்யாணம் மாதிரியா இல்லை. நல்ல மனுஷனா கிடைக்காட்டி அவ வாழ்க்கை மொத்தமும் பறி போயிடும். அவளை நல்லபடி ஸ்நேக பாவத்தோட நடத்துகிற ஒருத்தன் கிடைச்சா நல்லா இருக்கும். நினச்சப்போ எங்க எல்லாருக்குமே உங்க ஞாபகம்தான் வந்தது. சங்கரன் திகைப்போடு அவரை பார்த்தான். என்ன தம்பி அப்படி பார்க்குறீங்க? இது வற்புறுத்தல் இல்லை, அபிப்பிராயம்தான். உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி வேண்டாம். உங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி வேறு இடம் பார்க்கலாம்னார் என் சம்மந்தி. உங்களை பற்றி என் பொண்ணுகிட்ட கேட்டப்போ அவ மறுப்பு சொல்லலை. உங்க இஷ்டம்னு அவ சொன்ன வார்த்தைக்குள்ளேயே அவ இஷ்டத்தை கோடிட்டு காட்டிட்டா. நாங்க வேற ஜாதின்னு நினைச்சு தயங்கினா விட்டுருங்க தம்பி, நான் கேட்டதை மறந்துடுங்க. சங்கரன் குழம்பினான். அவருக்கு சட்டென்று அவனால் எந்தவித பதிலும் சொல்ல முடியவில்லை. தைலா மாமிக்கு என்ன பதில் சொல்வது? 10 நாளில் அவர்களோடு வந்து பேச போகும் பரிமளாவை எப்படி நிறுத்துவது? துர்காவா காஞ்சனாவா? யாருக்கு அவனை முடிச்சிட்டிருக்கிறான் இறைவன்? நடக்கப் போகிறவை எல்லாம் தெரிந்து விட்டால் மனிதன் ஏன் அல்லாடப் போகிறான்? என்ன தம்பி மௌனம் ஆயிட்டீங்க? எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லிடுங்க, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். இல்லை, நீங்கள் இப்படி திடுதுப்புன்னு கேட்டதும் எனக்கு பேச்சு வரலை, ஒன்றும் புரியலை. அப்போ சரி, 2 நாளோ 4 நாளோ நல்லா யோசிங்க. அம்மா அப்பா அக்கா எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசிக்கிட்டு உங்கள் முடிவை சொல்லுங்க போதும். வீடு வந்து விட்டது. வீட்டுக்காரர் உள்ளே போக சங்கரன் மாடிக்கு வந்தான். என்ன முடிவெடுக்கப் போகிறேன் நான்? காஞ்சனா என்று முடிவெடுத்தால் தைலா மாமி ஏமாற்றத்தில் வாடி போயிடுவாள். துர்காவின் பரிதாபமான முகம் கண்ணில் வந்து நின்று கெஞ்சுவது போல் தோன்ற சங்கரன் தலையை சிலுத்து கொண்டான். துர்கா என்று முடிவு செய்தால் வீட்டுக்காரரும் கனகம்மாளும் புருஷனை இழந்து ஒரு வழியாக மறுமணத்திற்கு சம்மதித்திருக்கும் அந்த பெண்ணும் வேதனைப்படுவார்கள். ஜாதியை காரணம் காட்டி தான் அவன் மறுப்பதாக நினைத்து கொள்வார்கள். சமதர்மம் எல்லாம் பேச்சில் மட்டும்தானா என்று நினைப்பார்கள். சங்கரன் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் குழம்பியபடி டியூட்டிக்கு கிளம்பி சென்றான். ஸ்டேஷனில் முக்கியமான வேலைகளை கவனித்துவிட்டு 2-3 ரயில்களுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டு சற்று ஓய்வாக அமர்ந்த போது மனம் மறுபடியும் குழம்ப ஆரம்பித்தது. யாரையும் காயப்படுத்தாமல் இந்த பிரச்சனை தீர வேண்டும். எப்படி? அவனுக்கு புரியவில்லை. நாற்காலியில் நன்கு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். டொக் டொக் என்று கதவை யாரோ தட்டும் ஒலி கேட்க சட்டென்று கண் திறந்தவன் வியந்தான். துர்காவா? இவள் எங்கே இவ்வளவு தூரம்? வியப்பு மாறாமல் அவளை உள்ளே அழைத்தான். உங்களைத்தான் பார்க்க வந்த. உட்காரு. என்ன விஷயம்? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை, இது வேற விஷயம். சொல்லு. உங்க அம்மா கிட்ட இருந்து பெண் பார்க்க வரதா லெட்டர் வந்திருக்கு. நான் இன்னும் அதை அம்மா கிட்ட காட்டல. சங்கரன் அவளையே பார்த்தான். அம்மா கிட்ட காட்டாததுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு கேட்க மாட்டேளா? சொல்லு. போன வாரம் நான் காஞ்சனாவை பார்த்தேன். அவள் என்னோட கிளாஸ்மேட் தான். +2 வரைக்கும் 2 பேரும் ஒன்றா படிச்சிருக்கோம். அன்னைக்கு டெத்துக்கு போன பிறகு அவளை பார்க்கவே இல்லைன்னு போன வாரம் ஒரு நாள் அவளை பார்க்க போயிருந்தேன். போன இடத்துல எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சது. என் தோழியோட மனசை மாற்றி அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பெரியவங்க முயற்சி செய்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவள் வாழ்க்கை இப்படி ஆயிடுத்தேன்னு நான் வருத்தப்படாத நாள் இல்லை. சொல்லப்போனா நான் அவளை பார்க்க போனது கூட அவள் தன் மனசை திடப்படுத்திண்டு இன்னொரு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக்கணும்னு சொல்லத்தான். ஆனால் பெரியவங்களே அந்த காரியத்தை அழகாக செஞ்சுட்டு மறு கல்யாணத்துக்கு காஞ்சனா சம்மதம்னு தலையாட்டினப்போ நானும் அங்கே தான் இருந்தேன்.
அவங்க அப்பாவும் மாமனாரும் அடுத்தபடியா உங்க பேரை சஜஸ்ட் பண்ணினப்போ காஞ்சனா முகத்துல ஒரு சின்ன திகைப்பும் அதைவிட மெல்லிசா ஒரு வெட்கமும் படர்ந்ததையும் நான் கவனிச்சேன். உங்க இஷ்டம்பான்னு அவ சொன்ன அந்த நிமிடம் வரை எங்க அம்மா என் ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பின விஷயம் எனக்கு தெரியாது. உங்க அம்மாவோட லெட்டரை படிச்சப்புறம்தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. அதான் அம்மா கிட்ட லெட்டரை காட்டாம மறைச்சுட்டேன். உடனே உங்களை பார்த்து பேசிடணும்னு இங்க வந்த. யோசிச்சு பார்த்தா என்னை நீங்க பண்ணிக்கிறதை விட காஞ்சனாவை நீங்க பண்ணிண்டா எல்லாரோடையும் சேர்ந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு தோன்றது. எனக்கு இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு ஆயிடும். ஆனா காஞ்சனாவோட நிலை வேற. அவளுக்கு உங்களை மாதிரி நல்லவர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இனியாவது அவ வாழ்க்கை பூத்து குலுங்கட்டுமே. அவ மட்டும் கல்யாணம் பண்ணிண்டான்னா அதை பார்த்து முதல்ல சந்தோஷப்படுற ஆத்மா அவ புருஷனோட தான் இருக்கும். உயிரை விடும்போது அந்த நல்ல ஆத்மா தன் மனைவியை பத்தி நிச்சயம் கவலைப்பட்டிருக்கும். அவ வாழணும்னு வேண்டிண்டுதான் உயிரை விட்டிருக்கும். அந்த வேண்டுதல் தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போறதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க கல்யாணத்தை அந்த ஆத்மா சந்தோஷமா பார்த்து மனம் நிறைஞ்சு ஆசீர்வாதம் பண்ணும். தயவு செஞ்சு அம்மாக்கு லெட்டர் போட்டு பொண்ணு பார்க்க போறது துர்காவை இல்ல காஞ்சனாவைன்னு சொல்லிடுங்கோ. எங்க அம்மாவை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாட்டுல பிரம்மச்சாரிகளுக்கா பஞ்சம்? எனக்கு நீ எவனாவது பிறந்திருப்பான். நேரம் வரும்போது என்னை தேடி வருவான். இதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். துர்கா எழுந்தாள். விடை பெறும் பாவனையில் கை கூப்பினான் சங்கரன். துர்கா எழுந்தாள். விடைபெறும் பாவனையில் கை கூப்பினாள். சங்கரன் கைகளும் அனிச்சையாக அவளை நோக்கி கூப்பியது. தன் அறை வாசல் வரை வந்து அவளை வழி அனுப்பினான். கல்யாணமானதும் தம்பதி சமேதரா வந்து எங்க மெஸ்ல விருந்து சாப்பிடணும். ஏன் கையால சமைச்சு நானே போட போறேன். காஞ்சனாக்கு அவல் பாயசம்னா ரொம்ப உசிர். சங்கரன் பிரமிப்போடு அவளையே பார்த்தான். மனிதர்களில்தான் எத்தனை வகை. அப்பா மாதிரி பாவிகள், சுபத்ரா மாதிரி அப்பாவிகள், கெட்டுப்போன மனைவியையும் குழந்தையாய் நினைக்கும் அவள் புருஷன் மாதிரி தெய்வ பிறவிகள், அம்மா மாதிரி தன்மானமும் நியாயமும் கொண்டவர்கள், அன்பே வடிவான அன்புலிங்கம் தம்பதிகள், புத்திர சோகத்தையும் மீறி மருமகளின் மறுவாழ்வுக்கு ஏற்பாடு செய்யும் காஞ்சனாவின் மாமனார் மாமியார், நாட்டுக்காக உயிர் நீத்த அவள் கணவன், தீர்க்கமான முடிவெடுத்து நட்பை வாழ வைக்கும் துர்கா. இவர்களை சுற்றி பொறாமையும் சுயநலமும் பதவெறியும் பணவெறியும் கொண்ட எத்தனையோ பேர். நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கை. நல்லவர்களும் தீயவர்களும் வாழ்வதுதான் இந்த பூமி. சங்கரன் அம்மாவுக்கு உடனே கடிதம் எழுதத் தொடங்கினான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.